அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். அக்டோபர் மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை, ஒரு ரம்மியமான பொன்மாலை பொழுது. இந்த மாலை வேளையில் ஞாயிற்றுக்கிழமையில் சாயங்காலம் 5 மணிக்கு அருமையான ஒரு நபர் பட்டிமன்றம். நம்முடைய ஜீவா இந்த பெரும் வளாகத்தில் நடக்கக்கூடிய முதல் பட்டிமன்றமும் கூட அது ஒரு நபர் பட்டிமன்றமாக அமைந்திருக்கின்றது. அந்த பட்டிமன்றத்தை வழங்குவதற்காக கலைமாமணி டாக்டர் திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களை நான் அறிமுகப்படுத்துவதை விட அவரை பற்றி தெரிந்த, அவரோடு உறவாடிய, அவருக்காக சில வார்த்தைகளை தன்னுடைய நாவலில் எழுதிய திரு டிவி ராதாகிருஷ்ணன் அவர்களை அறிமுகப்படுத்துவதற்காக உங்கள் சார்பாக அன்போடு அழைக்கின்றேன். எல்லாருக்கும் வணக்கம். திருப்பூர் கிருஷ்ணனை பற்றி நான் அறிமுகப்படுத்தணுங்கிறாரு. சூரியனை பற்றி அறிமுகப்படுத்துறதுக்கு டார்ச் லைட்டா? நான் இப்படி சொல்கிறதுனால நான் ஏதோ அரசியல் பேச போகிறேன்னு நினைக்காதீங்க. ஏதோ சூரியன் டார்ச்சு இப்படிலாம் பேசுகிறான்ட்டு. அவரை பற்றி சொல்லணுன்னா, நான் 6ஆம் கிளாஸ் படிச்சுருந்த போது எனக்கு தமிழ்வாதியார் ஒரு திருக்குறள் ஒன்று சொல்லி கொடுத்தார். தோன்றின் புகழோடு தோன்றுக, அகிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. அந்த காலத்துலலாம் இது மாதிரி சொல்லி கொடுத்தோன்னே கையை தூக்கி சந்தேகம் கேட்டோன்னா புத்திசாலி மாணவன் அப்படின்னு ஒரு பேர் கிடைக்கும். அதனால் நான் உடனே கையை தூக்கினேன். என்ன என் சந்தேகம் அப்படின்னு கேட்டார். இல்லை சார், திருவள்ளுவர் சொல்லியிருக்காருன்னு சொல்கிறேன், தோன்றில் புகழோடு தோன்றுங்கன்னா பிறக்கும்போது எப்படி சார் புகழோடு பிறக்க முடியும் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், ரொம்ப சாமர்த்தியமாக பேசுகிறேன்னு நினைப்பேன் உனக்கு. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா உனக்கு? நீ ஒரு துறையில் ஈடுபட்டனா அந்த துறையில் நீ புகழ் உயர்ந்தவனாக இருக்கணும். அதுதான், அந்த துறையில் நீ தோன்றும் போது புகழ் வாய்ந்தவனாக இருக்கணும். நீ ஒரு டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டையா, புகழ் வாய்ந்த டாக்டர் ஆகணும். அதுதான் அப்படி சொல்லியிருக்கார் அப்படின்னார். இன்றைக்கி அது பார்த்தீங்கன்னா, புகழ் வாய்ந்த பத்திரிகையாளர், புகழ் வாய்ந்த இலக்கியவாதி, புகழ் வாய்ந்த நகைச்சுவையாளர், புகழ் வாய்ந்த தமிழ் இலக்கியவாதி, இப்படி எல்லா விதத்திலையும் ஈடுபட்ட அத்தனை துறையிலையும் புகழோடு திறக்கிறவர் நம்ம திருப்பூர் கிருஷ்ணன் சார் அவர்கள். இவரை பற்றி சொல்லணுன்னா, தினமணியில் 25 வருஷத்துக்கு மேலே பணியாற்றியிருக்கார். ஐராவதம் மகாதேவன், கஸ்தூரி ரங்கன் இவர்கிட்டலாம் அவர் பணியாற்றியிருக்கார். அப்புறமா ஒரு 4-5 வருஷம் சுஜாதா அவங்க அம்பலம்னுட்டு ஒரு மின் இதழ் நடத்தினார். அவர் கூட சேர்ந்து அதில் பணியாற்றினார். அப்புறம் 20 வருஷமாக அமுத சுரபிக்கு ஆசிரியராக இருக்கார். இவர் இந்திரா பார்த்தசாரியோட நாடகங்களை ஆய்வு பண்ணி டாக்டர் பட்டம் வாங்கினவர். அதை தவிர சாகித்ய அகாடமிக்காக நாப்பாவோட வாழ்வின் பயணம் அப்படிங்கிற ஒரு நாவலை இவர் எழுதியிருக்கார். இதை தவிர வைமு கோதைநாயகி அம்மாவோட இலக்கிய வாழ்க்கை பயணம் அப்படிங்கிற நாவலை இலக்கிய சிந்தனைக்காக எழுதியிருக்கார். இப்படி பல கிட்டத்தட்ட 200 சிறுகதைகள், 5000 மரபு கவிதைகள் எழுதினவர் அவர். இதை பாராட்டி, இவரோட தேவையை பாராட்டி தமிழ்நாடு அரசு அவருக்கு கலைமாமணி விருது கொடுத்துருக்காங்க. அவருடைய அமுத சுரபியில் கேள்வி பதில் பார்த்தீங்கன்னா அறிவார்ந்த பதில்களாக இருக்கும். சில கேள்விகளுக்கு நல்ல நகைச்சுவையோடு சொல்லுவார். அவர் நகைச்சுவையோடு சொன்ன ஒரே ஒரு கேள்வி, ஒரு வாசகர் கேட்டிருந்தார், காலங்காத்தால் எழுந்த உடனே என் ஒய்ஃப் நறுக்குன்னு பேசுகிறா, என்ன செய்கிறதுன்னு. இவர் சொன்னார், நறுக்குன்னு பேசினா என்ன பண்ணுறது, அவர்கிட்ட கத்தி வாங்குங்க, அவர் சொல்கிற காய்கறியை நறுக்கி கொடுத்துட்டு போங்க, சரியாயிடும் அப்படின்னு. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் அவர் ரொம்ப நகைச்சுவையோடு பேசக்கூடியவர். இப்போது ஹூமர் குழுவுக்காக 1.5 மணி நேரம் அவர் பேசியிருக்கார் சமீபத்தில். அதில் ஒரு சின்ன நகைச்சுவை இது, அடுக்குமாடி கட்டடத்துலேருந்து மருமகள் மாமியாரை தள்ளி விட்டுட்டா. இது பக்கத்து 2 வம்பு பேசுகிறா, அடுக்குமாடி கட்டிலேருந்து அவளை தள்ளி விட்டுட்டா தெரியுமோ, இது அடுக்குமாடி அப்படின்னு கேட்குறான். இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நகைச்சுவையோடு எழுதக்கூடியவர் அவர். இப்போது நமக்கு அவர் 1.5 மணி நேரம் ஒரு உடன் பிறந்த சகோதரர்களை பற்றி பண்ணுறாங்க. 1.5 மணி நேரம் இவர் இதை பற்றி என்ன பேச போகிறார், நான் தலையை உடைக்குங்கிறேன். எனக்கு தெரியல அவர் என்ன பேச போகிறான்னு, அவருக்கே தெரியுமான்னு எனக்கு இப்போ தெரியல. அப்புறம் வேறு என்ன சொல்கிறது, கடைசியாக ஒரே இன்னொரு திருக்குறளை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். என்ன, இந்த திருக்குறளில் அவரை பற்றிய ஒரு முழு உண்மை ஒன்று இருக்குது.
நிலையான் திரிந்து அடங்கான் தோற்றம் மலையின் மானப்பெரிது. அதாவது உறுதியான உள்ளம் கொண்டவன், ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அடக்கம் உள்ளவன், இவனோட உயர்வை மலையோட பெருசு. கண்டிப்பாக அது இவருக்கு சூட்டபுளான ஒரு திருக்குறள். கோகுலத்தில் கிருஷ்ணர் புல்லாங்குழல் வாசிக்கும்போது அத்தனை பசுக்களும் கன்றுக்களும் மெய்மறந்து நின்றுதுலாம், கோபியரெல்லாம் மெய்மறந்து நின்னாலாம். இப்போது இந்த திருப்பூர் கிருஷ்ணன் வந்து சொல்லாற்றலில் நம்ம எல்லாரையும் மெய்மறந்து இருக்க வைக்க போகிறார். சார், இங்கே எல்லாரும் செவியின் சுவை உணர்ந்தவர்கள், இவங்க செவிக்கு ஏற்ற மாதிரி நல்ல விருந்து படைச்சிட்டு போங்க சார் அப்படின்னு அவரை கேட்டுக்கிட்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். இதுவரை மிகச்சிறப்பாக சிறப்பு சொற்பொழிவு ஆற்றிய டிவி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஆச்சரியமான விஷயம், கையில் எந்த குறிப்புமே இல்லை. அது ஒரு 10 நிமிடம் கையில் குறிப்பு இல்லாமல் ஒரு நபரை பற்றி அறிமுகப்படுத்துறதுங்கிறது ரொம்ப கடினமான செயல். அவருக்கு நம்முடைய பாராட்டுக்கள். சங்கரா டிவியில் என்னை மிகச்சிறப்பாக நேர்காணல் செய்த சகோதரி திருமதி சாந்தி சுரேஷ் அவர்களே மற்றும் கூடியுள்ள பெரியோர்களே, நண்பர்களே, இங்கு வரும்போது எனக்கு தெரிந்தவர்கள் நிறைய பேர் இங்கு இருப்பார்கள் என்று நான் நினைத்ததில்லை. முதல் முறையாக இங்கு வருகிறேன். இந்த வளாகம் இவ்வளவு பெரிதாக இவ்வளவு சிறப்பாக இருக்கும் என்றும் நான் எதிர்பார்க்கவில்லை. எனவே வந்தபோது பிரமிப்பாக இருந்தது. அதற்கு முன்பாக இந்த கோசாலைக்கு போய் இந்த பசுமாடுகளை எல்லாம் பார்த்துவிட்டு, கிருஷ்ணன் கோசாலைக்கு போகலன்னா எப்படி இல்லையா, பார்த்துவிட்டு பிறகு இங்கே வந்தேன். டிவி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தோன்றின் போழோடு தோன்றுக என்கிற திருக்குறளுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தார். திருக்குறளுக்கு இது மாதிரி நிறைய பேர் அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்ற மாதிரி புதிய புதிய விளக்கங்களை தருகிறார்கள். சுஜாதாவிடம் ஒருவர் கேள்வி கேட்டார். திருக்குறள் 1330 இல்லையா? அப்படியானால் திருக்குறள்கள் என்று பன்மையில் தானே சொல்ல வேண்டும், திருக்குறள் என்று ஒருமையில் சொல்வது என்ன நியாயம் என்று கேட்டார். அதற்கு சுஜாதா சொன்ன பதில், திருக்குறள் கள்ளை அனுமதிப்பதில்லை என்று. திருக்குறள் தொடர்பாக பல சுவாரஸ்யமான உரைகள் வந்திருக்கின்றன. திருச்சி புலவர் ராமமூர்த்தி என்று ஒருவர், அவர் திருக்குறளை இன்றைய கண்ணோட்டத்தில் பார்த்து புதிய புதிய உரைகளை எழுதுகிறார். கண்ணோடு கண்ணினை நோக்கோக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல என்று ஒரு திருக்குறள். காதலன் காதலி இருவரும் கண்ணால் பார்த்து கொண்டால் அவர்கள் கண்ணாலேயே பேசிக்கொள்வார்கள். வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல என்பது பரிமேலழகர் தொடங்கி சுஜாதா வரை சொல்லப்பட்ட பொருள். இவர் என்ன சொல்கிறார்? கண்ணோடு கண்ணினை பார்த்து கொண்டு அவர்கள் உற்ற காதலர்களாக இருந்தால் திருமணம் செய்து கொள்வது கட்டாயம் உறுதி. எனவே அவர்கள் எந்த ஜாதி எந்த மதமாக இருந்தாலும் திருமணம் செய்து கொண்டு விடுவார்கள். ஆகையால் அந்த திருமணத்தை எதிர்த்து உறவினர்களோ நண்பர்களோ சொல்கிற வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல்லை என்று ஒரு புதிய விளக்கத்தை கொடுக்கிறார். இப்படி திருக்குறளில் ஏராளமான ஒரு ஆராய்ச்சிகளுக்கு புதிய புதிய விளக்கங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. திருவள்ளுவரை மகாகவி என்கிறோம், கம்பரை மகாகவி என்கிறோம், பாரதியாரை மகாகவி பாரதியார் மகாகவி என்கிறோம். ஆனால் காளமேக புலவரையோ குற்றால குறவஞ்சி எழுதிய திருக்கூடராசப்பக்க விராயரையோ கவிஞர் என்று தான் சொல்கிறோமே தவிர மகாகவி என்று சொல்வதில்லை. ஆக தமிழில் நிறைய பேர் கவிஞர்கள் இருந்தாலும் கூட சிலர் தான் மகாகவி என்கிற பெருமைக்குரியவர்களாக இருக்கிறார்கள். அப்படியானால் கவிஞருக்கும் மகாகவிக்கும் உள்ள வேறுபாடு என்ன என்கிற கேள்வி வருகிறது. ஒரு கவிஞர் எழுதுகிற கவிதை அந்த காலத்திற்குரிய பொருளை மட்டும் தந்து கொண்டிருக்கும். ஆனால் மகாகவி எழுதுகிற கவிதை காலத்திற்கு காலம் ஏற்படுகிற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பொருளை உள்ளடக்கி இருக்கும். ஜெயகாந்தன் ஒரு முறை பாரதியாரை ஏன் மகாகவி என்கிறோம் என்பதற்கு ஒரு விளக்கம் சொன்னார்.
பாரதியார் எழுதினார். மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமை கொளுத்துவோம் என்று எழுதினார். மாதர் தம்மை பெண்களை இழிவு செய்கிற மடமையை கொளுத்துவோம். ஆனால் காலப்போக்கில் என்ன ஆயிற்று? மாதர்களே ஏராளமான அணிமணிகளை புனைந்து கொண்டு, ஏராளமான அலங்காரங்களை செய்து கொண்டு, தாங்கள் அறிவுள்ளவர்கள் பண்புள்ளவர்கள் என்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அலங்கார பதுமைகளாக வலம் வர தொடங்கினார்கள். அதை எதிர்த்து ஜெயகாந்தன் சொன்னார். அதனால்தான் மகாகவி பாரதியார் எழுதினார், மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம். ஒரு சின்ன இடைவெளி மூலமாக ஒரு புதிய பொருளை அவர் உருவாக்கிறார். டிவி ராதாகிருஷ்ணனுடைய உரை இது மாதிரியான பல சிந்தனைகளை தோற்றுவித்ததால் அதை பகிர்ந்து கொண்டேன். இன்றைக்கு உடன்பிறந்த தம்பியரும் உடன்பிறவா தம்பியரும் பற்றி ஒரு நபர் பட்டிமன்றம். ஒரு நபர் பட்டிமன்றம் என்பது என்ன, அது முதல்ல விளக்கணும் இல்லையா? கவிதைகள் சாதாரணமாக ஒரு கவிஞர் ஒரு கவிதை எழுதினார் என்று எழுதி கொண்டிருந்த சூழ்நிலையில் மேத்தா கவிதைகளை சொல்வதில் ஒரு உத்தியை கொண்டு வந்தார். மேத்தாவுடைய ஒரு கவிதை செருப்புகளுடன் ஒரு பேட்டி. இதுதான் கவிதையுடைய தலைப்பு. செருப்புகளை ஒரு நிருபர் பேட்டி கேட்கிறார். இந்த நிருபர் ஒரு கேள்வியாக கேட்கிறார். செருப்புகள் பதில் சொல்லும். அது ஒரு கவிதை. இது ஒரு புதிய உத்தி. இந்த நிருபர் கேட்கிறார், நீங்கள் எங்கே கூட்டம் போடுகிறீர்கள்? கல்யாண மண்டபங்களுக்கு வெளியே, அது மாதிரி பல இடங்களில். உங்களுக்கு ஏதாவது குறை இருக்கிறதா? நிறைய எதிர்ப்பு இருக்கிறது. என்ன செய்கிறீர்கள்? கடித்து பார்க்கிறோம், பாதம் படப்பட பணிந்து விடுகிறோம். இப்படி செருப்பு பதில் சொல்லிக்கொண்டே வரும். இந்த நிருபர் கேட்பார், கடைசியாக ஒரு கேள்வி, மறக்க முடியாத ஏதாவது இனிய நினைவு? செருப்பு பதில் சொல்லும். தலைவன் வந்ததும் நாணத்தால் கவிழும் தலைவியின் தாமரை கண்கள் தலைவன் முகத்தை பார்ப்பதற்கு முன்னால் எங்களைத்தான் பார்க்கின்றன. அந்த செருப்பு பதில் சொல்வதாக அந்த கவிதை முடியும். இதையெல்லாம் படித்த போது எனக்கு என்ன தோன்றியது, கவிதைகளில் இப்படி புதிய புதிய உத்திகளை பயன்படுத்துகிறார்களே. மேடை சொற்பொழிகளும் கூட பெரியோர்களே தாய்மார்களே வணக்கம் என்று ஆரம்பித்து ஒரு தலைப்பை பற்றி பேசாமல் அதில் ஏதாவது ஒரு உத்தியை பயன்படுத்தினால் நன்றாக இருக்கும் அல்லவா என்று யோசித்து கொண்டிருந்தேன். என்னுடைய இனிய நண்பர் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பணிபுரிந்த ரங்கா என்பவர் விவேகானந்த இல்லத்தில் கூட்டம் நடத்திய போது ஜனகரை பற்றி பேச சொன்னார். ஜனகர் ஏறுகிற தேரில் நாமும் ஏறி ஜனகருக்கு தெரியாமல் அமர்ந்து கொண்டு அந்த தேர் போகிற இடத்தில் எல்லாம் சுற்றி வந்து திரும்பி வருகிற போது அந்த சொற்பொழிவு முடிகிற மாதிரி ஒரு உத்தியை பயன்படுத்தினேன். அது ஒரு புதிய முறை. அது மாதிரி இன்றைக்கு பட்டிமன்றம் தான். பட்டிமன்றத்தில் கட்சி, இந்த கட்சி அந்த கட்சி என்று இருக்கும். கடைசியில் ஒரு தீர்ப்பு வரும் இல்லையா? இன்றைய பட்டிமன்றத்தில் இது ராமாயணம் தொடர்பான பட்டிமன்றம். ராமாயணத்தில் உடன்பிறந்த தம்பியர் 3 பேர் இருக்கிறார்கள். ராமனுக்கு லக்ஷ்மணன், பரதன், சத்ருகனன். உடன்பிறவாத தம்பியர்கள் 3 பேர் இருக்கிறார்கள். குகன், சுக்ரீவன், விபீஷணன். பட்டிமன்றத்தினுடைய போக்கு எப்படி இருக்க போகிறது? உடன்பிறந்த தம்பியர் 3 யார் சிறந்தவர் என்று ஆராய்ச்சி செய்து நாம் நிறுவப் போகிறோம். அப்படியானால் இறுதியில் அந்த லக்ஷ்மணன், சத்ருகனன், பரதன் 3 யார் சிறந்தவர் என்று ஒருவர் நமக்கு கிடைப்பார். அதன் பிறகு எதிர்க்கட்சி பேசத் தொடங்குகிறது. உடன்பிறவா தம்பியரில் குகன், சுக்ரீவன், விபீஷணன் 3 யார் சிறந்தவர் என்று நாம் ஆராய்ச்சி செய்து முடிவு செய்யப் போகிறோம். ஒருத்தராக விலக்கி என்னென்ன காரணங்களால் என்று விலக்கி இறுதியில் ஒருவரை தேர்ந்தெடுக்க போகிறோம். ஆக பட்டிமன்றத்தினுடைய இறுதி கட்டத்தில் உடன்பிறந்த தம்பியில் ஒருவர் வருவார், உடன்பிறவா தம்பியில் ஒருவர் வருவார். அந்த 2 பேரில் யார் சிறந்தவர்கள் என்று முடிவு செய்ய போகிறோம். இதுதான் இந்த பேச்சினுடைய இன்றைய அமைப்பு. ஒரு பாயசத்தை குடித்து அந்த கௌசல்யை, கைகை, சுமித்திரை 3 பேரும் குழந்தைகளை பெற்றெடுத்த விஷயமெல்லாம் உங்களுக்கு தெரியும்.
இந்த தேவ புருஷன் அக்னியிலிருந்து தோன்றி ஒரு தங்க பாத்திரத்தில் அந்த பாயசத்தை கொடுத்தான். தசரதர், இப்போது நான் சொல்கிற கதை தெலுங்கு ராமாயணத்தில் சத்ய சாய்பாபா எழுதியிருக்கிற கதை. அதை ஆங்கில மொழிபெயர்ப்பில் படித்துவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த பாயசத்தை தசரதர் 3 கிண்ணங்களில் பங்கிட்டு கௌசல்யை, கைகை, சுமித்திரை மூவரிடமும் ஒவ்வொரு கிண்ணத்தை கொடுத்து, நீங்கள் போய் நீராடி உங்கள் பூஜை அறையில் வைத்து பிரார்த்தனை செய்து கொண்டு பாயச கிண்ணத்தோடு வந்து வசிஷ்டரை நமஸ்கரித்து அதன் பிறகு சாப்பிட வேண்டும் என்று சொல்கிறார். 3 பேரும் பாயச கிண்ணங்களோடு போகிறார்கள். கைகை அரண்மனைக்கு போய்விட்டாள். கௌசல்யை அரண்மனைக்கு போய்விட்டாள். சுமித்திரையும் தன் அரண்மனைக்கு போய் நீராடிவிட்டு பாயச கிண்ணத்தை தன் பூஜையில் வைத்து பூஜை செய்துவிட்டு வெளியே பாயச கிண்ணத்தை உப்பரிகையில் வைத்துவிட்டு நீராடிய தலையை உலர்த்துவதற்காக தலைமுடியை விரித்து காற்றில் உலர்த்தி கொண்டே யோசிக்கிறாள். கௌசல்யைக்கு குழந்தை பிறந்தால் அதற்கு முதல் மனைவியின் குழந்தை என்கிற வகையில் அரசனாகிற வாய்ப்பு கட்டாயம் கிட்டும். கைகேயிக்கு ஒருவேளை குழந்தை பிறந்தால் அவள் ஏற்கனவே ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கிறாள். தன்னுடைய அப்பா கேகய மன்னன் கைகேயிக்கு பிறக்கிற குழந்தைக்கு தான் முடிசூட்ட வேண்டும் என்று வாக்குறுதி வாங்கிக் கொண்டிருக்கிறான் என்பதால் அவனுக்கும் அரசாடக்கூடிய வாய்ப்பு கிடைக்கலாம். எனக்கு பிறக்கிற குழந்தை இந்த 2 பேரில் யாராவது ஒருவருக்கு சேவகம் செய்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ள வேண்டுமா என்று ஒரு கணம் நினைத்தாள். ஒரு பெண் இயற்கை அவளுக்கு வழங்கிய கடமையை புறக்கணிக்க கூடாது. அந்த நினைப்புக்கு ஒரு தண்டனை மாதிரி திடீரென்று எங்கிருந்தோ ஒரு கழுகு பறந்து வந்து அந்த பாயச கிண்ணத்தை அழகால் கொத்தி கொண்டு பறந்து சென்று விட்டது. இவளுக்கு கதிகலங்கி போய்விட்டது. எப்படி இது வெளியே சொல்வது? அந்த நினைப்புக்கு தான் இது தண்டனையோ என்று அவள் நினைத்துக் கொள்கிறாள். ஆனால் அது எப்படியானாலும் பாயச கிண்ணம் மறைந்து விட்டது. இப்போது என்ன சொல்வது என்று அவள் தயங்கி நின்ற போது, என்னம்மா போக வேண்டாமா, இன்னும் தயாராகலையா என்று கேட்டுக்கொண்டே சக்களத்திகள் இருவரும் வருகிறார்கள். இவள் தன் நினைப்பையோ அந்த நினைப்புக்கு தண்டனையாக அது நடந்தது என்பதையோ சொல்லாமல் நடந்ததை சொல்கிறார். இப்படிதான் பாயச கிண்ணத்தை வைத்தேன், ஒரு கழுகு தூக்கி கொண்டு போய்விட்டது. இப்போது என்ன செய்வது என்று தெரியவில்லை. வெளியே தெரிந்தால் வெட்கக்கேடு, அவமானம். உடனே கைகை ராஜதந்திரி இல்லையா, அவள் எப்பேற்பட்ட யுக்தி தெரிந்தவள். சடாரென்று அவள் யோசித்து ஒரு அந்த போன்ற ஒரு கிண்ணத்தை எடுத்து வர செய்து தங்களுடைய பாயசத்தில் பாதி பங்கை சுமித்திரைக்கு கொடுக்கிறார்கள். சுமித்திரைக்கு கொடுத்த பிறகு அவர்கள் மூவருமாக வந்து வசிஷ்டரை வணங்கி பாயசத்தை அருந்துகிறார்கள். 4 குழந்தைகள் பிறக்கின்றன. கௌசல்யைக்கு ராமன், கைகேயிக்கு பரதன், சுமித்திரைக்கு லக்ஷ்மணன், சத்ருகன். நாட்கள் நடக்கின்றன. ஒரு பெரிய சிக்கல் சுமித்திரைக்கு. ராமனும் லக்ஷ்மணனும் அவரவர்கள் அரண்மனையில் இரவு நன்றாக தூங்குகிறார்கள் ஆனந்தமாக. ஆனால் லக்ஷ்மணனும் சத்ருகனும் இரவெல்லாம் அழுகிறார்கள், தூங்குவதில்லை. மருத்துவர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் தவிக்கிறார்கள். சுமித்திரை யோசித்தாள். வசிஷ்டருக்கு ஞான திருஷ்டி உண்டு, எல்லாவற்றையும் உணரக்கூடியவர். வசிஷ்டர் ஆசிரமத்திற்கு தனியே புறப்பட்டு போனாள். சுவாமி, இது மாதிரி ஒரு பிரச்சனை. என்னுடைய குழந்தைகள் இருவரும் இரவெல்லாம் அழுகிறார்கள், தூக்கமே இல்லை. குழந்தைகளுடைய உடல்நலம் என்ன ஆகுமோ என்று கவலை. ஏன் அழுகிறார்கள்? வசிஷ்டர் யோசிக்கிறார். உன் மனதில் ஏதோ மறைந்து இருக்கிறது ரகசியம், அது என்னவென்று சொல்லிவிடு, தீர்வு கிட்டிவிடும். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படியா? தூரத்தில் ஒரு மரம் இருக்கிறது இல்லையா, அந்த மரத்தில் என்ன பறவை உட்கார்ந்து இருக்கிறது என்று பார், கழுகுதானே என்று அவர் கேட்கிறார்.
அவள் அந்த கழுகை பார்த்த கணத்தில் மயக்கம் போட்டு விழுகிறாள். கமண்டலத்திலிருந்து தண்ணீர் தெளித்து அவளை எழுப்பி விட்டு, வசிஷ்டர் சொல், எனக்கு தெரிந்ததுதான், நீ வெளிப்படுத்து சொல்கிறாள் நடந்ததையெல்லாம். வசிஷ்டர் சொல்கிறார், நாளை ராமன் படுத்திருக்கிற தொட்டிலில் லக்ஷ்மணனையும் பரதன் படுத்திருக்கிற தொட்டிலில் சத்ருகனையும் போடும், தூங்குகிறார்களா என்று பார். சந்தோஷமாக சுமித்திரை திரும்பி வருகிறாள். அது மாதிரி செய்கிறாள். ஆனந்தமாக அந்த குழந்தைகள் தூங்குகின்றன. ஆனாலும் சுமித்திரைக்கு இன்னொரு சிக்கல். கொஞ்சம் இரவு தாண்டிய நேரத்தில் அவளை தேடி அவளுடைய பிறந்த வீட்டுக்காரர்கள் வந்தால் தன்னுடைய குழந்தைகளை காண்பிப்பதற்காக அவள் சக்கரவர்த்திகளுடைய அரண்மனைகளுக்கு போக வேண்டியதாக இருக்கிறது. இந்த சிக்கல் இருந்து எப்படி விடுபடுவது என்று அவளுக்கு தெரியவில்லை. திரும்பவும் வசிஷ்டரிடம் போகிறாள். வசிஷ்டர் சொல்கிறாள், நிலைமையை புரிந்து கொள். உன்னுடைய ரகசியம் இப்போது எனக்கும் தெரியும், கடவுளுக்கும் தெரியும். ராமராக ஆக வேண்டிய பாயசத்தின் ஒரு பகுதி தான் லட்சுமணனாகி இருக்கிறது. பரதனாக ஆக வேண்டிய பாயசத்தின் ஒரு பகுதி தான் சத்ருகனாகி இருக்கிறது. ஆகையால் ராமனும் லக்ஷ்மணனும் பரதனும் சத்ருகனும் இணைபிரியாமல் இருப்பார்கள். இதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். சுமித்திரை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறாள். ஆனாலும் ஒரு சின்ன சந்தேகம் கேட்கிறாள். இருக்கட்டும் சுவாமி, இப்போது இந்த 4 குழந்தைகளும் அரை அரை பாயசத்தில் உருவானவர்கள் தானே. அப்போது ஒரு கிண்ணம் முழு பாயசம் இருந்ததே, கழுகு தூக்கி கொண்டு போன பாயசம், அது என்ன ஆயிற்று சுவாமி என்று கேட்கிறாள். வசிஷ்டர் ஞானதிருஷ்டியில் பார்த்து சொல்கிறார், அஞ்சனா தேவி கையை வளர்த்தி கொண்டு அருவிக்கரையில் நின்றிருந்தாள். இறைவா, எனக்கு குழந்தை பாக்கியம் கொடு என்று. அந்த கழுகு அந்த கிண்ணத்தை அவள் கையில் போட்டுவிட்டு பறந்து போயிற்று. முழு பாயசத்தை சாப்பிட்டு விட்டு அனுமன் பிறந்திருக்கிறான். அதனால்தான் அவனுக்கு இவர்களை எல்லாம் விட அசாத்திய பலம் சொன்னதாக ராமாயணத்தில் வருகிறது. இப்படி பிறந்த குழந்தைகள் இந்த 4 வரும். இந்த 4 உடன் பிறந்த தம்பியர், ராமனுடைய தம்பியர் 3 பேர், சத்ருகனன், லக்ஷ்மணன், பரதன். இந்த 3 பேரில் காரணங்கள் கூறி 2 பேரை நகர்த்திவிட்டு காரணம் கூறி ஒருவரை முதன்மைப்படுத்த வேண்டும். இப்போதானே ஒருவரை நாம் தேர்ந்தெடுக்க முடியும். முதலில் நாம் சத்ருகனை பற்றி சிந்திப்போம். ஒரே ஒரு காரணத்தினாலேயே சத்ருகனை நாம் சுலபமாக விலக்கிவிட முடியும். காரணம், ராமாயணத்திலேயே சத்ருகனுடைய பங்களிப்பு என்பது மிக மிக குறைவு. பட்டாபிஷேகத்திற்கு பிறகு நடந்த உத்தர ராமாயணத்தை வைத்து பார்த்தால் கொஞ்சம் ஏதாவது பங்களிப்பு இருக்கலாமே தவிர, பட்டாபிஷேகத்தோடு முடிகிற கம்பராமாயணத்தில் எல்லாம் சத்ருகனன் ஒரு பாட்டுக்காரன் என்கிறார்கள். ஒரு பாட்டு 1.5 பாட்டு வருகிறது. புகழ்பெற்ற பாடல். ராமன் வரவில்லை, 14 ஆண்டுகள் ஆகிவிட்டன. ராமன் வரும் நேரம் கடந்து விட்டது. பரதன் ராமன் உரிய நேரத்தில் வராவிட்டால் நெருப்பில் குதிப்பேன் என்று நெருப்பு மூட்டி விட்டான். 2 சுற்று சுற்றி விட்டான். 3வது சுற்று சுற்றி விட்டு அந்த நெருப்பில் பரதன் விழப்போகிறான். அப்போது சத்ருகனிடம் பரதன் தொழுது கும்பிட்டு கேட்கிறான், ராமன் வரவில்லை என்றால், நான் இறந்து விட்டால் அயோத்தி மன்னனாக யார் ஆவார்கள்? நீதான் ஆக வேண்டும். வேறு யாரும் இல்லை. லக்ஷ்மணன் ராமனோடு இருக்கிறான், நானும் உயிரிழப் போகிறேன். எனவே நீ அயோத்தியின் அரசாட்சி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பரதன் கேட்கிறான். அதை வணங்கி கேட்கிறான். உலகத்திலேயே பெரிய சோகம் என்பது சிறியவர்களை பெரியவர்கள் வணங்குவது. பொதுவாக வயதில் சிறியவர்களை வயதில் பெரியவர்கள் வணங்கக்கூடாது. அப்படி வணங்கினால் அந்த சிறியவர்களுக்கு ஆயுள் குறையும் என்று நாம் நம்புகிறோம். அப்படி ஒரு மரபு இருக்கிறது. தன்னை வணங்கி பரதன் கூறியதை கேட்டதும் சத்ருகனுக்கு பெரும் துயரம். இந்த காட்டை தேடி ஒரு அண்ணன் போனான். நாட்டை ஒரு அண்ணன் ஆண்டு கொண்டிருக்கிறான். அவன் நானும் போகிறேன் என்கிறான். அதன் பிறகு எனக்கு இந்த அரசாட்சியாம், இப்படி கிடைக்கிற ஒரு அரசாட்சி என்ன எனக்கு சந்தோஷத்தை தரும் என்று அவன் பாடுவதாக ஒரே ஒரு பாட்டு சத்ருகன் கூற்றாக
10,000 பாடல்களில் ஒரே ஒரு பாட்டு தான் வருகிறது. காணாள நிலைமைகளை கைவிட்டு போனானை காத்து பின்பு போனாலும் ஒரு தம்பி, போனவர்கள் வரும் அவதி போயிற்றுன்னா ஆனாத உயிர் விட என்று அமைவானும் ஒரு தம்பி, அயலே நானாது யானாம் இவ்வரசாழ்வன் என்னே இவ்வரசாட்சி இனிதே அம்மா என்று அந்த பாட்டு முடிகிறது. ஆக இந்த ஒரே ஒரு பாடல், வேறு சத்ருகனுக்கு வேறு இடமே கிடையாது. ஆனால் ராமாயணம் என்று நாம் நினைப்பது ஒன்றல்ல இரண்டல்ல, ஏறக்குறைய 147 ராமாயணங்கள் முழுமையாக இருக்கின்றன. அது தவிர தியாகராஜர் எழுதின கீர்த்தனைகள் இந்த 147 ராமாயணங்களிலும் இல்லாத கற்பனைகள் இருக்கின்றன. தியாகராஜர் ஒரு கீர்த்தனையில் சொல்கிறார், சீதம்மா வெள்ளி வளைத்து ராமன் கழுத்தில் நீ மாலை போட்ட பிறகு வெட்கத்தால் தலை குறிந்து கொண்டே இருந்தாய், உன்னுடைய தோழி நீல மாலை, அடி பைத்தியக்காரி, இந்த நேரத்திலா வெட்கப்பட்டு தலை குறிந்து கொள்வது? எதிரே நிற்கிறவன் யார் என்று பார்த்து தொலை, நீ உப்பரிகையிலிருந்து ஒருத்தரை பார்த்தாயே அவன் தானா இவனா என்று நீ உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டாமா? தலையை நிமிர்ந்து பார் என்று உன் தோழி சொன்னாள். சீதம்மா, அப்போதும் நீ தலை நிமிராமல் குறிந்து கொண்டே இருந்தாய். அந்த தோழிக்கு தெரியவில்லை, ஜனகர் போட்ட அட்டிகையில் இருந்த பதக்கத்தில் ராமனது பிரதிபிம்பத்தை தான் நீ குனிந்து பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தாய் என்று தெரியவில்லையே. தியாகராஜர் எழுதியது எங்கிலுமே இல்லாத ஒரு கற்பனை. இதுபோல் ராமதாசருடைய கீர்த்தனைகளில் விசேஷமான கற்பனைகள் இருக்கின்றன. அப்படி அபூர்வ ராமாயணங்களில் சத்ருகனுக்கு கொஞ்சம் இடம் வருகிறது. ராமன் காட்டுக்கு போன பிறகு கேகய நாட்டிலிருந்து பரதன் வந்து தன்னுடைய தாயார் கைகையை கண்டபடி கோபித்துக் கொண்ட போது மந்தரை வருகிறாள். மந்தரையை பார்த்த சத்ருகனன் அவளை வெட்டுவதற்காக தன் இடுப்பில் இருந்து வாளை உருவுகிறான். மந்தரை பயந்து கைகையின் பின்னால் இருக்கிறாள். அப்போது பரதன் சொல்கிறான், நீ மந்தரையை வெட்டும் அளவு கோபத்தோடு இருப்பது போலவே நானும் இருக்கிறேன். ஆனால் அப்படி செய்தால் காட்டில் இருக்கிற ராமனை நாம் போய் பார்க்கிற போது அந்த செயலை அவனை ஏற்றுக்கொள்வானா என்று யோசித்துப்பார், உன் கோபத்தை அடக்கு என்று பரதன் சொல்ல, சத்ருகனன் இந்த வாளை திரும்பவும் தன்னிடத்தில் செருகி கொண்டான் என்று ஒரு ராமாயணத்தில் ஒரு சம்பவம் வருகிறது. இன்னொரு சம்பவம், பரதன் நெருப்பில் விழப்போகிற போது புஷ்ப விமானத்தில் ராமன் வரப்போகிறான், இன்னும் வந்து சேரவில்லை. அந்த நேரத்தில் எல்லோரும் தவித்துக் கொண்டிருக்கிற போது இதற்கெல்லாம் காரணம் இந்த மந்தரை தானே என்று அவளை வெட்டுவதற்காக சத்ருகனன் தன் இடுப்பில் இருந்த வாழ் பிடியில் கையை வைக்கிற நேரத்தில் புஷ்ப விமானம் வந்து விடுகிறது. ராமன் இறங்கி வருகிற போது கடைக்கண்ணால் சத்ருகனுடைய கை இருந்த இடத்தை பார்க்கிறான். அவனுடைய எண்ணத்தையும் புரிந்து கொள்கிறான். சத்ருகனுடைய அந்த எண்ணத்தை மாற்ற வேண்டும், மக்களிடமும் தன்னுடைய உணர்ச்சியை வெளிப்படுத்த வேண்டும் என்று கருதிய ராமன் கைகையை, கௌசல்யை, சுமித்திரை மூவரையும் விட்டுவிட்டு மந்தரையை நோக்கி வந்து மந்தரையை முதலில் நமஸ்கரித்து எழுந்து, தாயே நலமாக இருக்கிறாயா, உன்னால் தானே ராவணவதம் நடைபெற்றது என்று சொன்னதாக ஒரு ராமாயணம் இருக்கிறது. ஆக எல்லா ராமாயணங்களையும் வைத்து பார்த்தாலும் கூட சத்ருகனுடைய பங்களிப்பு என்பது மிக மிக குறைவு என்பதால் நம்முடைய இந்த பட்டிமன்றத்தில் உடன் பிறந்த தம்பியர் மூவரில் முதலில் நாம் சத்ருகனை நீக்கி விடுகிறோம். எஞ்சியிருப்பது இன்னும் 2 தம்பிகள், ஒருவன் லக்ஷ்மணன், ஒருவன் பரதன். லக்ஷ்மணனை எடுத்துக்கொள்வோம். அவனுக்கு ஒரு பெரிய பாக்கியம் இருந்தது, சத்ருகனுக்கும் கூட ஒரு பாக்கியம் இருந்தது. சத்ருகனன் பேசியதாக வரவில்லை என்றாலும் சத்ருகனை பற்றிய அவனுடைய பாக்கியத்தை பற்றிய ஒரே ஒரு செய்தி எல்லா ராமாயணங்களிலும் இடம்பெற்றிருக்கிறது. தந்தைக்கு கொள்ளி போடும் பாக்கியம் அவனுக்கு கிடைத்தது. அந்த பாக்கியம் அவனுக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லை. 3 அண்ணங்கள், ஒருவன் இல்லாவிட்டால் இன்னொருவன் என்று கடைசியில் தான் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் 2 பேர் காட்டுக்கு போனார்கள். பரதன் கொள்ளி போட போனான். அப்போது வசிஷ்டர் சொன்னார், கொஞ்சம் நில், தான் இறக்கிற போது நீ மகன் அல்ல என்று உன் அப்பா தசரதர் உன்னை துறந்து விட்டார்
எனவே இந்த கர்மாவை நீ செய்ய முடியாது என்று சொன்னதால் சத்ருகனும் கொல்லி போட்டான். ஒரு சின்ன பாக்கியம் அவனுக்கு கிடைத்தது. லக்ஷ்மணனுக்கு கிடைத்த பாக்கியம் மிகப்பெரிய பாக்கியம். அது சீதைக்கு கூட கிடைக்காத பாக்கியம். என்ன பாக்கியம்? வாழ்நாள் முழுவதும் லக்ஷ்மணன் ராமரோடு இருந்தான். எல்லா காலத்திலும் இருந்தான். வனவாசத்தில் கூட லக்ஷ்மணன் கூட இருந்தான். வனவாசத்தில் ஓராண்டு சீதை ராமனை பிரிந்திருந்தாள். அந்த காலத்தில் லக்ஷ்மணன் கூட இருந்தான். அது லக்ஷ்மணனுடைய பெரிய பாக்கியம். அப்படியானால் இவ்வளவு பெரிய பாக்கியசாலியான லக்ஷ்மணனை முதலிடத்திற்கு கொண்டு போகலாமா என்று பார்த்தால் சில விஷயங்களை ஆலோசிக்க வேண்டியிருக்கிறது. லக்ஷ்மணன் ஆதிசேஷனுடைய அவதாரம் என்று ஒரு கருத்து. ஆதிசேஷன் பொதுவாக பாம்புகளின் குணம் என்பது சீறுதல். லக்ஷ்மணனுக்கு கோபம் மிக மிக அதிகம். அவருடைய பிறவி குணம். ஒருவருக்கு கோபம் இருப்பது தவறல்ல. கோபம் அரைச்சீக்கிரமாக இருக்க வேண்டும். கோபமே இல்லாமல் இருந்தால் மக்கள் மண்ணாந்து என்றுதான் பொருள். கோபம் தேவைதான். ஆனால் அது சரியாக இருக்கிறதா என்பதுதான் கேள்வி. லக்ஷ்மணனுடைய கோபம் சரியானது தானா என்று ஒரு வினா எழுகிறது. கைகேயி மந்தரை சொல்லி அந்த 2 வரங்களை கேட்டாள். தசரதர் வேறு வழி இல்லாமல் உடன்பட்டார். ராமனை அழைத்து கைகேயி சொன்னாள், ஆழ்சூழ் உலகமெல்லாம் பரதனே ஆள நீ போய் தாழிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமே கொண்டு பூழிவின் காலம் நண்ணி புண்ணிய துறைகள் ஆடி 72 ஆண்டில் வா என்று கைகேயி சொன்னாள். 14 ஆண்டுகள் நீ போய் நீ துறவி போல சடை தாங்கி புண்ணிய நதிகளில் நீராடி பிறகு திரும்பி வா என்று அவள் சொல்கிறாள். ராமன் மெய்த்திருப்பதம் மேலென்ற போதிலும் இத்திரு துறந்து ஏகின்ற போதிலும் சித்திரத்தில் அளவோடு சென்றாமரை. அவன் முகத்தில் மாறுதலே இல்லை. அவனுக்கு சுகமும் ஒன்றுதான், துக்கமும் ஒன்றுதான். அந்த மனநிலைக்குத்தான் நாம் வர வேண்டும். ராமனுடைய அந்த மனநிலையை அடைவதுதான் நம் வாழ்க்கையின் நோக்கமே. சுகத்தையும் துக்கத்தையும் ஒன்றாக பாவிக்க வேண்டும். அந்த பக்குவம் அவனுக்கு இருந்தது. அவனுக்கு தெரியும் இது பரதன் அப்படி நினைத்திருக்க வாய்ப்பு இல்லை. இது பரதனுடைய சூழ்ச்சியாக இருக்க வாய்ப்பில்லை. கைகேயின் ஆசை என்பது ராமனுக்கு தெரிந்திருக்கிறது. ஆனால் அண்ணன் ராமனுக்கு தெரிந்த விஷயம் தம்பி லட்சுமணனுக்கு தெரியவில்லை. அவசர புத்தி. கோபம் என்றால் தாங்க முடியாத கோபம். தசரதர் ஒரு நாய் மாதிரி, அண்ணா நீ சிங்கம் என்கிற அளவுக்கு அவனுடைய கோபம் போகிறது. தசரதனை தீர்த்து கட்டிவிட்டு உன்னை நான் பட்டமேற்றுகிறேன், இந்த பரதன் என்கிற நாய் வந்தால் என்ன செய்யும் என்று பார்ப்போம். இந்த அளவுக்கு கோபம் போகிறது. ஆக பரதனுடைய குணக்கேடு ஒன்று அவனுடைய நியாயமில்லாத கோபம், இன்னொன்று உண்மையை தெரிந்து கொள்ள முடியாத ஒரு அறிவு குறைவு. பரதன், ராமன், லக்ஷ்மணன், சத்ருகன் எல்லோரும் ஒன்றாக வளர்ந்தவர்கள், ஒன்றாக வசிஷ்டரிடம் குருகுலத்தில் பயின்றவர்கள். பரதன் எப்படி என்று அவன் குணத்தை பற்றி ராமனுக்கு தெரிந்த மாதிரி லக்ஷ்மணனுக்கும் தெரிந்திருக்க வேண்டும் இல்லையா? ஆக அவனுக்கு தெரிந்து கொள்ளும் அளவு ஒரு நியாயமான அறிவு இல்லை. அப்போதுதான் ராமன் சொல்கிறான், இதுக்கெல்லாம் கோபித்துக் கொண்டு ஆக போவது ஒன்றுமில்லை. யாரை நீ கோபித்துக் கொள்கிறாய்? யார் மேல் கோபம் கொள்வது? நமக்கு ஒரு கஷ்டம் நேர்கிறது. உறவுகளுடைய இழப்புகள், பெரிய பொருள் இழப்பு, எதிர்பாராத வியாதி என்று பல கஷ்டங்கள் மனிதர்களுக்கு வருகின்றன. ராமனுக்கு வந்த மாதிரி, லக்ஷ்மணனுக்கு வந்த மாதிரி. அது என்ன? அது விதியின் பயன், அவ்வளவுதான். அடுத்தவர்களை நோந்து என்ன பயன்? நம்முடைய விதி, நம்முடைய கர்மா என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். நதியின் பிழை என்று நறுப்புணலின்மை, அற்றே பதியின் பிழை என்று பயந்து நமை புறந்தாள் மதியின் பிழை என்று, மகன் பிழை என்று, பரதன் பிழை என்று, விதியின் பிழை. இதற்கு என்னை நீ வெகுண்டது என்றாம் என்று ராமன் கேட்கிறான். என்ன இந்த கோபத்துக்கு என்ன அர்த்தம் இருக்கிறது? இது விதி. அந்த விதிப்படி நாம் காணாமல் செல்ல வேண்டுமானால் செல்வோம் என்கிறான் ராமன். இந்த விதி கோட்பாடு என்பது இந்திய மக்களுடைய சிந்தனை மரபு. இந்த விதி கோட்பாடு தமிழ் இலக்கியங்கள் எல்லாவற்றிலும் இருக்கிறது. ஊழியர் பெருவலி யாவுல
மற்றொன்று சூழினும் தான் முந்துரும். ஊழை விட வலியது எதுவும் கிடையாது என்கிறார் வள்ளுவர். வள்ளுவர் இன்னொரு இடத்தில் சொல்கிறார், ஊழையும் உப்பக்கம் காண்பர் விதியை வெல்லலாம் என்று சொல்கிறார். அது ஒரு நகைச்சுவை. விதியை வென்றால் வென்ற பிறகு வருகிற நிலைதான் விதி. அதனால் தான் விதியை வெல்ல முடிகிறது. எனவே விதியை யாரும் மாற்ற முடியாது. உமர்கயாம் எழுதுகிறார், கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளையுடைய மொழிபெயர்ப்பு. எழுதி செல்லும் விதியின் கை எழுதி எழுதி மேற்செல்லும். தொழுது கெஞ்சி நின்றாலும் சூழ்ச்சி பலவும் செய்தாலும் அழுத கண்ணீர் ஆறெல்லாம் அதில் ஒரு எழுத்தை அழித்திடுமோ. விதியை மாற்ற முடியாது என்று உமர்கயாம் சொல்கிறார். நம்முடைய அரசியலில் இருக்கிற ஒரு வினோதம், செம்மொழி மாநாடு நடந்த காலகட்டத்தில் யாதும் ஊரே யாவரும் கீழீர் என்கிற பாடல் எல்லா இடங்களிலும் பிரபலமாகியது. அந்த ஒரு வரியை பிரபலப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள். எல்லாமே நம்முடைய ஊர் தான், எல்லோருமே நம்முடைய சுற்றத்தார் தான் என்று திரும்ப திரும்ப அந்த பாடல் ஒலித்துக் கொண்டே இருந்தது. பகுத்தறிவு கட்சிகள் எல்லாம் அந்த பாடலை ஒளிபரப்பின. அந்த பாடலை எழுதியவர் கணியன் பூங்குன்றனான். அந்த பாடலுடைய கடைசி வரிகள் என்ன சொல்கின்றன தெரியுமா? அலையில் அலையும் மூங்கில் குச்சிக்கு தன்னுடைய போக்கை நிர்ணயிக்க முடியாது, அலைதான் நிர்ணயிக்கும். அது மாதிரி வாழ்க்கையில் விதியை மீறி எதுவும் செய்ய முடியாது என்பதுதான் அந்த கவிதையினுடைய உட்பொருள். முதல் வரியை மட்டும் வைத்துக் கொண்டு அவர்கள் பேசினார்கள். நம்முடைய சிலப்பதிகாரத்தில் அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாவதும் உரைசால் பத்தினி உயர்ந்தோர் ஏத்தலும் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதும் சூழ்வினை சிலம்பு காரணமாக நாட்டுதும் யாமும் பாட்டுடை செய்யும் விதி உண்டு என்பதுதான் இந்திய சிந்தனை மரபு. விதி என்பதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தால் ரெண்டு விதமாக சொல்லலாம். விதி என்றால் ரூல், சட்டம் என்று ஒன்று. விதி என்றால் ஃபேட், விதி என்று ஒன்று. உண்மையில் நம்முடைய இலக்கியங்களும் ஆன்மீகமும் சொல்கிற விதி என்பது ஃபேட் அல்ல, அது ரூல். பிசிக்ஸ் படித்தவர்களுக்கு தெரியும், நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன். ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் an equal and opposite reaction. நாம் இந்த ஜென்மாவிலும் செய்த ஒரு செயலுக்கு இந்த ஜென்மாவில் ஒரு விளைவு வருகிறது, அதுதான் விதி, அதுதான் அது ஒரு ரூல் என்று நம்முடைய ஆன்மீகம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. அது ராமன் எடுத்து காட்டுகிறான். நீ இப்படி அப்பாவையும் பரதனையும் சீறுவது சரியல்ல என்று லக்ஷ்மணன் சமாதானம் அடைகிறான். லக்ஷ்மணனுடைய ஒரு குறை சரியாக ஒருவை புரிந்து கொள்ளாமல் இருப்பது. இரண்டாவது குறை அதிக தேவையில்லாத கோபம் கொள்வது. மூன்றாவது ஒரு குறை இருக்கிறது. அந்த குறையை ராமாயணம் வெளிப்படையாக சொல்லவில்லை என்றாலும் நாம் ஊகித்து புரிந்து கொள்ள முடியும். அது என்ன குறை என்றால், தவறுதலாக தான் ஏற்படுத்திக் கொண்ட அபிப்பிராயத்தை பிறர் மனத்தில் திணிப்பது. அது தப்பு இல்லையா? குகனை தேடி பரதன் வந்த போது முதல் முறையாக பரதனை குகன் பார்க்கிறான். பரதனை அதற்கு முன்னால் பார்த்ததில்லை. பரதன் யார் என்றே தெரியாது. அந்த பார்க்கிற குகன் பரதன் கானகத்திற்கு போய் ராமனை கொல்வதற்காக தான் வந்திருக்கிறான் என்று நினைக்கிறானே, அந்த குகனுக்கு அந்த நினைப்பு எப்படி வந்தது? லக்ஷ்மணன் போட்டு கொடுத்திருக்க வேண்டும் இல்லையா? இல்லாவிட்டால் அது வந்திருக்க வாய்ப்பு இல்லையே. சீதையும் ராமனும் அந்த புல்வெளியில் படுத்து உறங்கிய போது குகனும் லக்ஷ்மணனும் காவல் காத்துக் கொண்டு உரையாடுகிறார்கள். அந்த உரையாடலில் இந்த தப்பான அபிப்பிராயத்தை லக்ஷ்மணன் குகன் மனதில் விதைத்திருக்க வேண்டும். அதனால்தான் குகனை பார்த்ததும் பரதனை பார்த்ததும் குகனுக்கு அப்படி ஒரு எண்ணம் தோன்றுகிறது. எனவே நியாயமில்லாமல் கோபம் கொள்வது, தனக்கு வேண்டியவர் யார் வேண்டாதவர் யார், யார் எப்படிப்பட்டவர் என்று புரிந்து கொள்ள கூடிய ஒரு மதிநுட்பம் இல்லாத இருப்பது, தவறாக ஏற்பட்ட தன் அபிப்பிராயத்தை அடுத்தவர் மனத்தில் திணிப்பது, இதெல்லாம் பரதனுடைய சின்ன சின்ன லக்ஷ்மணனுடைய சின்ன சின்ன குறைகள். பரதன் ராமனை தேடி போகிறான். பாதுகாப்பட்ட அபிஷேகத்திற்கு பாதுகை வாங்குவதற்காக போய் கொண்டிருக்கிறான். இன்னும் ராமனை சென்று சேரவில்லை. நிறைய மக்கள் எல்லாம் அவனோடு சேர்ந்து வருகிறார்கள். கௌசலி, கைகி, சுமித்திரை எல்லோரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். பெரும் கூட்டம்.
அந்த கானகமே திமிலோகப்படுகிறது. என்ன சத்தம்? சீதை கேட்கிறாள். ராமன் அதுதானே என்ன சத்தம் என்று கேட்கிறான். பார்த்து சொல்கிறேன் என்று லக்ஷ்மணன் மரத்தின் மேல் ஏறி பார்க்கிறான். அயோத்தி கொடியோடு பெரும் கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது. லக்ஷ்மணன் இறங்கி ராமனிடம் சொல்கிறான், அண்ணா, விவரம் தெரியாமல் பரதன் இங்கே வருகிறான். என் கையில் வில் இருக்கிறது, என் கையில் அம்பு இருக்கிறது, ஒரு கை பார்க்கிறேன். ராமன் சிரிக்கிறான். ராமனுக்கு தெரியும் பரதன் தனக்கு எதிரி அல்ல, பரதன் தன்னை எதிரியாக நினைப்பவனும் அல்ல. ஆனால் லக்ஷ்மணன் தப்பான அபிப்பிராயத்திலேயே இருக்கிறான். ராமன் சீதையிடம் கேட்கிறான். ஒரு ராமாயணம் அதை சொல்கிறது. சீதா, நீ என்ன நினைக்கிறாய்? சீதை சொல்கிறாள், பிராணநாதா, லக்ஷ்மணன் உங்கள் மேல் எப்படி அன்பு செலுத்துகிறானோ அதே மாதிரிதான் பரதனும் உங்கள் மேல் அன்பு செலுத்துகிறவன். என்னுடைய மைத்துனர்கள் இருவருமே அண்ணாவிடம் அன்பு கொள்வதில் ஒருவரை ஒருவர் போட்டி போடுபவர்கள். எனவே பரதன் வருவது சண்டைக்காக இருக்க முடியாது என்று சீதை சொல்கிறாள். லக்ஷ்மணன் திகைப்போடு அதை கேட்டுக் கொண்டிருக்கிறான். ராமன் சிரித்தவாறே விலகுகிறான். அது சரி, அது எனக்கும் தெரியும். ஆனால் இவர்கள் இருவர் என்மேல் காட்டுகிற அன்பில் என்ன வித்தியாசம், அதை கொஞ்சம் விளக்கு என்று சீதையை ராமன் கேட்கிறான். லக்ஷ்மணன் கேட்டுக்கொண்டே இருக்கிறான். சீதை சொல்கிறாள், நாதா, கிணற்றில் குதித்து உயிரை விட்டுவிடு என்று நீங்கள் லக்ஷ்மணன் பரதன் 2 பேரிடமும் சொல்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஏன், எதற்காக கிணற்றில் குதிக்க வேண்டும் என்று தகவல் கேட்டு அதன் பிறகு லக்ஷ்மணன் குதிப்பான். கிணற்றில் குதி என்று சொன்ன உடனே பரதன் குதித்து விடுவான். இதுதான் வித்தியாசம் என்று சீதை சொல்கிற போதுதான் லக்ஷ்மணனுக்கு யோஜனை வருகிறது. அதன் பிறகு அவனுக்கே புரிகிறது. பரதன் வந்து பாதுகை கேட்டு வாங்கி கொண்டு போன போது. ஆக லக்ஷ்மணனுடைய அந்த கோபம், அந்த கோபத்தால் மிகப்பெரிய விளைவுகள் உருவாகின்றன. சூர்பனகை வருகிறாள். பஞ்சியுளில் மிஞ்சுகுளில் அந்த அழகான அலங்காரங்களோடு ஆடை அணிமணிகளோடு சூர்பனகை வந்து ராமனை மயக்க நினைக்கிறாள். அங்கு ஒரு சின்ன நகைச்சுவை நாடகத்தை கம்பர் நடத்தி காண்பிக்கிறார். ராமன் சொல்கிறான், என்ன பயன், நான் திருமணமானவன், என் மனைவி வேறு இங்கு இருக்கிறாள், அதனால் நீ லக்ஷ்மணனை கேட்டுப்பார் என்று லக்ஷ்மணனிடம் அனுப்புகிறார். சூர்பனகை லக்ஷ்மணனை அணுகுகிறாள். லக்ஷ்மணன் சிரிக்கிறான். நான் அண்ணனுடைய அடிமை, ஒரு அடிமையை மனம் செய்து கொண்டு நீ என்ன செய்வாய், என்னுடைய எஜமானன், அவனையே கேட்டுப்பார் என்று அவன் அனுப்புகிறான். இந்த விளையாட்டில் சீதை தான் இடைஞ்சலாக இருக்கிறாள் என்று கருதி சூர்பனகை சீதையை தூக்க முற்படுகிறாள். குற்றம் நிகழவில்லை. குற்றம் நிகழ்த்த ஆயத்தமாகி சீதையை தூக்க முற்படுகிற பொழுது லக்ஷ்மணன் சூர்பனகையினுடைய மூக்கை அறுத்து விடுகிறான். இல்லையா, உலகத்திலேயே முதல் நோஸ்கட் என்பது அப்போது நிகழ்ந்தது. கம்பர் எழுதுகிறார், அதன் பிறகும் சீதை ராமனிடம் போகிறாள். ராமா, உன்னை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன், நீ பெரிய தர்ம பிரபு என்கிறார்கள். இப்போது பார், உன்னுடைய சகோதரனால் எனக்கு மூக்கும் போய்விட்டது. இனி மூக்கில்லாத பெண்ணை யார் திருமணம் செய்து கொள்வார்கள்? நீ தர்ம பிரபு இல்லையா, நியாயம் காட்ட வேண்டியது உனக்கு தானே அந்த உரிமை. ஆகையால் மூக்கு இழக்க உன்னுடைய தம்பி காரணமாக இருந்ததால் இனிமேல் என்னை யாரும் திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள் என்பதால் நீதான் மணந்து கொள்ள வேண்டும் என்று அவள் வாதிடுகிறாள். இது கம்பனுடைய நகைச்சுவை நாடகம். அப்போது ராமன் சொல்கிறான், நன்றாக இருக்கிறது, முன்னாலாவது திரும்ப திரும்ப கெஞ்சி இருந்தால் நான் மனம் கொடுத்து கொண்டு இருப்பேனோ என்னவோ, ஆனால் இப்போது உன்னை கல்யாணம் செய்து கொண்டு 16 வருஷம் கழித்து நான் அயோத்திக்கு போனால் போய் மூக்கே இல்லாத பெண்தானா உனக்கு கிடைத்தாள் என்று எல்லோரும் கேலி செய்வார்கள் என்று ராமன் சொல்கிறான். அதற்கு சூர்பனகை பதில் சொல்கிறாள், அதனால் என்ன, இப்போது கூட இடுப்பே இல்லாத சீதையை தானே நீ மணந்து கொண்டிருக்கிறாய் என்று சொல்வதாக கம்பருடைய அந்த நகைச்சுவை நாடகம். ஆனால் ஒரு ராமாயணத்தில் மிக அழகான முக்கியமான ஒரு செய்தி வருகிறது. குற்றம் நிகழவில்லை, குற்றத்திற்கு நிகழ்த்துவதற்கு சூர்பனகை முற்பட்டாள், அவ்வளவுதான். அதற்குள் குற்றமே நிகழ்ந்த மாதிரி லக்ஷ்மணன் சூர்பனகை மூக்கை அறுத்து விட்டான். சூர்பனகை அண்ணா என்று அலறிக்கொண்டு ஓடுகிறாள். சடார் என்று சீதை குடிலுக்குள் போய்
குடிலின் கலவை உள்பக்கம் தாழ்பால் போட்டுக் கொள்கிறாள். ராமனிடம் லக்ஷ்மணன் கேட்கிறான், அண்ணா, அன்னைக்கு ஏதாவது ஆபத்து வந்துவிடும் என்றுதானே நான் அவளுக்கு அந்த தண்டனை கொடுத்தேன். அன்னைக்கு என்னிடம் கோபம் போல் இருக்கிறது. என்னை பார்க்க விரும்பாமல் குளிரின் உள்புறம் தாழ்பால் போட்டுக்கொண்டு உள்ளே அமர்ந்திருக்கிறாரே, ஏன்? ராமன் அவளையே விளக்க சொல்கிறேன் என்று சொல்லி சீதா என்று அழைக்கிறான். அவள் சற்று கோபம் தணிந்து வெளியே வருகிறாள். என்ன லக்ஷ்மணனிடம் உனக்கு கோபம் என்று ராமன் கேட்கிறான். சீதை லக்ஷ்மணனிடம் சொல்கிறாள், லக்ஷ்மணா, ராஜகுலத்தில் பிறந்தவர்கள் தண்டனை அளிக்கிற பொழுது நியாய அநியாயங்கள் பார்த்து சரியான தண்டனை வழங்க வேண்டும். ஒரு மணிபர்ஸ் பிக்பாக்கெட் எடுத்தவனுக்கு மரண தண்டனை கொடுக்க முடியாது. கொலை செய்தவனுக்கு மரண தண்டனை கொடுக்கலாம். ராஜநீதிக்கு பல்வேறு வகையான அம்சங்கள் இருக்கின்றன. நீ ராஜகுமாரன், இப்படி செய்து விட்டாயே. என்னை ஒருவேளை சொற்பனையை தூக்கி சென்றிருந்தால் பின்னால் ஓடி போய் அவள் மூக்கை எடுத்து என்னை மீட்டு வந்திருந்தால் அது சரியான தண்டனையாக இருக்கும். குற்றமே நிகழாத போது இது என்ன நியாயம்? லக்ஷ்மணன் திகைத்து போகிறான். அந்த ராஜகுமாரி இல்லையா சீதை, ஜனகருடைய மகள், ராஜநீதிகள் அனைத்தையும் அறிந்தவள். அண்ணி சொல்கிற விஷயம் அப்போதுதான் அவனுக்கு உரைக்கிறது. அவன் தயங்கியவாறு கேட்கிறான், அப்படியால் பின் என்ன தண்டனை தான் நான் கொடுத்திருப்பது? சீதை சொல்கிறாள், லக்ஷ்மணா, நீ மூக்கை அறிந்து விட்டாய். மூக்கு மறுபடி வளராது. அவள் தன்னுடைய பிரதிபிம்பத்தை பார்க்கிற போதெல்லாம் மூக்கில்லாமல் இப்படி செய்தவன் நீ என்கிற எண்ணம் அவளுக்கு வந்து கொண்டே இருக்கும். அவளை பார்க்கிறவர்கள் எல்லாம் அவள் மூக்கில்லாதவள் என்று கேலி செய்கிற போது அவள் மனதில் பழிப்புணர்ச்சி தோன்றும். ஆகையால் நம் அனைவருக்கும் ஆபத்து. நீ கொடுத்த நியாயமல்லாத தண்டனையால் விளைந்த ஆபத்து. அது சரி அண்ணி, பிறகு நான் என்ன தண்டனை தான் கொடுத்திருப்பது? நீ அவள் கூந்தலை வெட்டி இருக்கலாம். கொஞ்ச நாள் அழகிழந்திருப்பாள். பிறகு கூந்தல் வளர்ந்து விடும். நீ இப்படி ஒரு பெரிய தண்டனையை கொடுத்து விட்டாய். நாம் இனி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சீதை எச்சரிக்கிறாள். ஆக லக்ஷ்மணனுடைய அந்த கோபம், அடுத்தவர்களை சரியாக புரிந்து கொள்ளாத அந்த தன்மை, தவறாக புரிந்து கொண்டதை மற்றவர்களிடம் பரப்புகிற ஒரு குணம், தண்டனை கொடுக்கிற போது முன்னே வந்து நிற்கிற அவனுடைய அதீதமான அந்த சீற்றம், இதெல்லாம் சேர்ந்து இந்த மூவரில் லக்ஷ்மணனை 2ஆம் இடத்திற்கு கொண்டு வந்து நிறுத்துகின்றன. எனவே இந்த 3 பேரில் நாம் முதலில் சத்ருகனை விளக்கினோம். அதன் பிறகு இப்போது லக்ஷ்மணனையும் விளக்குகிறோம். லக்ஷ்மணனையும் விளக்கினாலும் அடுத்து பரதனை முதல் நிலைக்கு கொண்டு வருகிற போது இவர்களை விளக்கியதால் தான் பரதன் முதல் நிலையா, அல்லது பரதனுக்கு உண்மையிலேயே முதல் நிலைக்குரிய தகுதிகள் இருக்கின்றதா என்று பார்க்க வேண்டும் இல்லையா? பரதன் ஒரு பெரிய துரதிருஷ்டசாலி. ராமாயணத்தில் மிகுந்த நம் அனைவருடைய இரக்கத்திற்குரிய பாத்திரம் பரதன். லக்ஷ்மணன் பரதனை புரிந்து கொள்ளவில்லை, சரி. தசரதனும் பரதனை புரிந்து கொள்ளவில்லையே. இதெல்லாம் கைகையின் சூழ்ச்சியாகத்தான் இருக்கும். பரதனுக்கு இதில் சம்பந்தம் இருக்காது என்று அந்த தந்தைக்கு தெரிந்திருக்க வேண்டாமா? அவர் காலமாகிற நேரத்தில் பரதன் என் மகன் அல்ல என்று தொடர்ந்து விட்டார். கைகை பரதனை புரிந்து கொள்ளவில்லை. நம்முடைய மகனை, நம்முடைய உள் உணர்வுகளை சரியாக கைகையை தெரிந்து கொண்டிருந்தால் தான் என்ன வரம் கேட்டாலும் தன் மகன் பரதன் இதற்கு ஒப்புக்கொள்ள மாட்டான் என்று அவளுக்கு தெரிந்திருக்க வேண்டும். தெரிந்து கொள்ளவில்லை. கேகை நாட்டிலிருந்து வந்த பரதன் கோசலையிடம் போய், அம்மா நான் வந்துவிட்டேன் என்று அழைக்கிற போது கோசலை என்ன சொல்லியிருக்க வேண்டும்? உன்னுடைய அப்பாவே காலமாகிவிட்டார், உன்னை இத்தனை நாள் பிரிந்து வேறு இருந்தோம் பரதா, நீ சாப்பிட்டாயா, தூங்கினாயா, ஏதாவது கேட்டிருக்கலாம். கோசலை என்ன கேட்டால் தெரியுமா? சரி, உன் மகுடாபிஷேகத்திற்கு எப்போது முகூர்த்தம் வைத்திருக்கிறார்கள் என்று கேட்டார். கோசலை அவனை புரிந்து கொள்ளவில்லை. இவர்களெல்லாம் இப்படி. பரதனுக்கு அறிவு கொளுத்தியவர், அறிவு கற்றுக் கொடுத்தவர் வசிஷ்டர். அவருக்கு தெரிந்திருக்க வேண்டும். தன்னுடைய தந்தையின் சடலத்திற்கு கொள்ளி வைக்க போகிற போது
ஒரு நிமிடம் என்று வசிஷ்டர் தடுக்கிறார். தசரதர் காலமாகிற போது உன்னை துறந்து விட்டார், மகன் அல்ல, எனவே சத்ருகன் தான் கொள்ளி வைக்க வேண்டும் என்று சொல்கிறார். பரதன் கண்ணீரோடு அந்த கொள்ளி சத்ருகன் கையில் கொடுக்க அவன் கையால் கொள்ளி வைக்கப்படுகிறது. அந்த சடங்கு முடிந்ததும் வசிஷ்டர் பரதனிடம் சொல்கிறார், அரசன் இல்லாமல் அயோத்தி இருக்கக்கூடாது. எனவே நாளையா நாளை மறுநாளா எப்போது மகுடாபிஷேகம் என்பதை முடிவு செய்ய வேண்டும் என்கிறார். பரதன் மகுடத்தை ஏற்க மாட்டான் என்கிற ஒரு தீர்மானமான உறுதி குருவுக்கும் இல்லை. குருவும் அவனை புரிந்து கொள்ளவில்லை. சரி, இவர்கள் எல்லாம் பரதனோடு சம்பந்தப்பட்டவர்கள், தாய் தந்தை, அவனுக்கு கல்வி கற்பித்த நெடுநாள் அவனோடு இருந்த குரு. அவன் கானகம் செல்கிறான், கங்கை கரையில் நிற்கிறான். அவனை இதுவரையில் பார்க்காத, அவனோட எந்த வகையான சம்பந்தமும் இல்லாத, இரத்த சம்பந்தமும் இல்லாத, குரு போன்ற அந்த வகையான சம்பந்தமும் இல்லாத யாரோ ஒரு ஆள் குகன், அவன் பரதனை தவறாக நினைத்துக் கொள்கிறான். ராமனை கொல்வதற்குத்தான் இவன் புறப்பட்டு வந்திருக்கிறான் என்று நினைத்து ஆழ நெடுந்தரை ஆறு கடந்து இவர் போவாரோ என்றெல்லாம் வீர வசனங்கள் பேசி கங்கை நிக்கரைக்கு வந்து பரதனுடைய தோற்றத்தை பார்க்கிறான். பார்த்த உடனே புரிந்து விடுகிறது, ராமனை போலவே பரதன் மரபுரி தரித்திருக்கிறான், ராமனை போலவே இருக்கிறான். இவன் அப்படிப்பட்டவன் அல்ல, இவன் ராமனுடைய தம்பி. ராமனுடைய தம்பி எப்படி இருப்பான், இப்படித்தானே இருப்பான் என்று நினைத்துக் கொண்ட அந்த குகனுடைய மனத்தில் ஒரு குற்ற உணர்வு. மனத்துக்கள் மாசிலன் ஆதல் அனைத்தரன் என்கிற வள்ளுவம். பாவத்திலெல்லாம் பெரிய பாவம் மனதில் இருக்கிறது, ஒரு செயலில் இல்லை. ஒரு பிச்சைக்காலிலிருந்து பிச்சை கேட்டாள். அடுத்தடுத்த வீட்டில் 2 பெண்கள் குடியிருந்தார்கள். ஒரு பெண் தன்னுடைய 5 வயது குழந்தையை அழைத்து, உனக்கு தர்ம சிந்தனை வர வேண்டும் என்று மனதில் எண்ணி, நீ போய் பிச்சை போடு என்றாள். அவள் பிச்சை போட்டாள். அடுத்த வீட்டு பெண்மணி இவள் செய்வதை பார்த்து அவளும் செய்தாள். அந்த குழந்தையும் பிச்சை போட்டது. இருவரும் இறந்த பிறகு மேலுலகம் போகிற பொழுது முதல் வீட்டு பெண்மணிக்கு சொர்க்கம் கிடைத்தது, 2வது வீட்டு பெண்மணிக்கு நரகம் கிடைத்தது. கடவுளிடம் அவள் கேள்வி கேட்டாள், அவள் செய்தது மாதிரி தானே நான் செய்தேன், அவளுக்கு ஏன் சொர்க்கம், எனக்கு ஏன் நரகம்? கடவுள் சொன்னார், அவள் குழந்தைக்கு தர்ம சிந்தனை வர வேண்டும் என்று குழந்தை கையால் பிச்சை போட்டாள். நீ குழந்தை கையால் பிச்சை போட்டால் அரிசி குறைவாக இருக்கும் என்று கருதி அவள் கையால் பிச்சை போட சொன்னாய். தர்மம் என்பது செயலிலேயமா நோக்கத்தில் இருக்கிறது என்றார். குகன் தன்னுடைய மனதில் ஏற்பட்ட அந்த தவறான நினைவு, பரதனை போன்ற ஒரு தூய மனிதனை பற்றி மனத்தில் தவறாக எண்ணிவிட்டோமே என்று அந்த எளிய வேடுவனின் மனம் உறுத்துகிறது. எனவே அவன் பரதனை காலில் விழுந்து வணங்கி கட்டி அணைத்துக் கொண்டு, பரதா, இது மாதிரி நினைத்து விட்டேன் என்று அழுகிறான். பரதனும் சேர்ந்து அழுகிறான். கூட்டம் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கிறது. கோசலை, கைகி, சுமித்திரை, வசிஷ்டர் எல்லோரும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லோருக்கும் தெரிய வேண்டுமே. பரதன் வெளிப்படையாக சொல்கிறான், நான் என்ன பாவம் செய்தேன்? தாய், தந்தை, குரு என்று சம்பந்தப்பட்டவர்கள் தான் என்னை தவறாக நினைத்தார்கள் என்றால், சம்பந்தமே இல்லாத என்னை இதுவரையில் பார்க்காத குகனுமே என்னை தவறாக நினைக்கிறான் என்று சொன்னால், நான் மகா பாவி, என்னை இந்த உலகம் என்னை எப்படி ஏற்றுக்கொள்ளும் என்று அவன் வெளிப்படையாக வாய்விட்டு புலம்புகிற போது, கைகி, கௌசல்யை, வசிஷ்டர், குகன் எல்லோருடைய முகங்களும் வெட்கத்தால் தாழ்கின்றன. அப்போது கொடுமையான ஒரு குரல் காற்று வெளியில் அலைந்து மிதக்கிறது. அந்த குரலை எல்லோரும் ஆச்சரியத்தோடு கேட்கிறார்கள். அது அவ்வளவு குளிர்ந்த குரல். ஏனென்றால் அது கங்கா மாதாவின் குரல். கங்கை சொல்கிறாள், பரதா, உன்னை போல் உயர்ந்தவர் யாரும் இல்லை என்பதை உலகம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இத்தகைய சம்பவங்கள் நிகழ்ந்தன. இனி எல்லோரும் உன்னை புரிந்து கொள்வார்கள், அமைதியாக இரு என்று கங்கை மாதா அவனை ஆற்றுப்படுத்தினாள் என்று ஒரு ராமாயணம் சொல்கிறது. ஆக பரதனுடைய அந்த துரதிருஷ்டம் அதை அவன் தாங்க வேண்டியிருந்தது. பரதன் வனவாசத்தின் தொடக்கத்தில் இந்த கங்கை கரையில் நின்ற போது குகன் அவனை பார்க்கிறான். பார்த்து அவனை புரிந்து கொண்ட போது அவன் சொல்கிறான், 1000 ராமர் என் கீழ் ஆவரோ தெரியும் அம்மா,
1000 ராமர் கூட உனக்கு இணையாக மாட்டார்கள் என்று குகன் சொல்கிறான். அப்புறம் 14 ஆண்டுகள் ஓடுகின்றன. பரதன் அந்த அக்னியை சுற்றுவதற்காக நின்று கொண்டிருக்கிறான். அது தெரிந்ததும் கோசலை ஓடி வருகிறாள். ராமன் வரவில்லை என்பதற்காக உயிரை விடப் போகிறாயா? எப்பேற்பட்ட தம்பி நீ? எண்ணில் கோடி ராமர்கள் உனக்கு இணையாவரோ என்று கௌசல்யை சொல்கிறாள். குகன் 1000 ராமர் உனக்கு இணையாவரோ என்று 1000 ராமருக்கு இணையாக பரதனை சொன்னதற்கு பிறகு 14 ஆண்டுகள் கழித்து கோசலை கோடி ராமர்கள் இணையாவரோ என்று சொல்ல அந்த வளர்ச்சி வந்ததற்கு காரணம் 14 ஆண்டுகள் பரதன் செய்த தவம். 14 ஆண்டுகள் அவன் மரபுரி தரித்து வாழ்கிறான். அவன் பாதுகை அரியணையில் ஏற்றிவிட்டு ஒரு அரசனாகவே வாழ்ந்திருக்கலாம். ஆனால் ராமன் எப்படி வாழ்ந்தானோ அதே போல் வாழ்கிறான். ராமன் உண்ணக்கூடிய அந்த கனி வர்க்கங்களை மட்டுமே உண்கிறான். ஒரு ராமாயணம் சொல்கிறது, என்றும் நான் ராமனுக்கு இணையானவன் அல்ல. கானகத்தில் கட்டாந்தரையில் ராமன் படுத்திருந்தால் அதே கட்டாந்தரையில் நான் இங்கே படுத்துக் கொண்டாலும் ராமனுக்கு நான் சமம் என்றல்லவா ஆகும். எனவே பள்ளம் பறி என்று சொல்லி பள்ளத்தில் படுத்துக் கொண்டான் என்று கூட ஒரு ராமாயணம் சொல்கிறது. அந்த அளவுக்கு பரதனை ராமாயணங்கள் உயர்த்தி பேசுகின்றன. அவன் ஒரு கேள்வி கேட்கிறான் ராமனிடம். ஆஞ்சநேயன் வருகிறான். அந்த 3 சுற்று சுற்றி நெருப்பில் விழப்போகிற பொழுது குதிக்கிறான். தாவி வந்து குதிக்கிறான் ஆஞ்சநேயன். பரதா நீர், ராமர் வந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி ராமன் வருகையை பரதனுக்கு அறிவிக்கிறான் அனுமன். ராமாயணத்தில் அனுமனுடைய பாத்திரத்தினுடைய விசேஷமே உயிர் போகிற தருவாயில் அனுமன் காப்பாற்றி விடுவான். சீதை போதுலா மாதவி பொதும்பகில் சுருக்கிட்டுக் கொண்டு சாக நினைக்கிற போது சுந்தரகாண்டத்தில் ராமராம என்று சொல்லி அவள் உயிரை காப்பாற்றுகிறான். ராம லட்சுமணர்கள் நாகாஸ்திரத்தால் கட்டுண்டு இறக்கிற தருவாயில் சஞ்சீவி பருவத்தை கொண்டு வந்து காப்பாற்றுகிறான். பரதன் உயிர் விட துணிந்த காலத்தில் பரதனை காப்பாற்றுகிறான். பரதன் சந்தோஷமாக காத்து இருக்கிற போது புஷ்பக விமானம் வந்து இறங்குகிறது. ராமன் வருகிறான். ராமனும் பரதனும் ஒருவரை ஒருவர் கட்டி அணைத்துக் கொள்ள பரதன் கண்ணீர் விடுகிறான். ஏன் கண்ணீர்? நான் தான் வந்து விட்டேனே. அண்ணா, கண்ணீர் அதற்காக அல்ல, பின் எதற்காக? நீதான் சரியான நேரத்தில் வந்து விட்டாயே. நீ வருகிற நேரம் வரையில் நான் காத்திருக்கத்தானே போகிறேன். பின்னர் அதற்கு முன்பாக நீ ஏன் அனுமனை அனுப்பினாய் தெரியும் அண்ணா? 14 ஆண்டு காலம் ராஜாவாக இருந்த சுகத்தை அனுபவித்த நான் தொடர்ந்து ராஜாவாகவே இருக்க ஆசைப்பட்டால் இருந்துவிட்டு போகட்டுமே என்று கருதி கானகத்திலேயே நீ தங்கிவிடலாம் என்று கருதித்தானே அனுமனை முன்னர் அனுப்பினாய். உன் எண்ணம் எனக்கு தெரியாதா என்று பரதன் எழுதுகிறான். ராமன் சொல்கிறான், அப்படி அல்ல, தவறாக நினைக்கிறாய். சீதை பதறி போனாள். ஒரு கணம் நமக்கு தாமதமானால் கூட பரதன் உயிர் விட்டு விடுவான். ஆகையால் முதலில் அனுமனை அனுப்புங்கள் என்று சீதை திரும்ப திரும்ப சொன்னாள். பரத்வாஜர் ஆசிரமத்தில் நாங்கள் இருந்தோம். பரத்வாஜர் எங்களுக்கு விருந்தளிக்க முனைந்தார். புஷ்பக விமானத்தில் வருகிற பொழுது எங்களை அழைத்தார். நாங்கள் அங்கே விருந்து சாப்பிட்டோம். அங்கு ஒரு சம்பவம் வருகிறது. பரத்வாஜருக்கு தவ வலிமை, எல்லாவற்றையும் செய்துவிட முடியும் என்கிற அகங்காரம். ஆகையால் எல்லோருக்கும் இலை போட்டு விருந்து போடுகிறேன் என்று தவத்தால் இலைகளை எல்லாம் வரவழைக்கிறார். அவருடைய தவசக்தி முழுவதையும் பயன்படுத்தி இலைகள் வந்துவிட்டன. எல்லோரும் இலையில் அமர்ந்து விட்டார்கள். அனுமனுக்கு இலை இல்லை. இலை இலை. அனுமன் யோசிக்கிறான். ராமன் சிரிக்கிறார். சீதைக்கு புரிகிறது ஏதோ ராமர் செய்ய போகிறார் என்று. ஏனென்றால் சீதையே ராமனிடம் புஷ்பக விமானத்தில் வரும்போது சொன்னாள், அணில் வந்து உங்களுக்கு மணலை எடுத்து போட்டு உதவி செய்த போது அந்த அணிலின் முதுகை பரிவோடு நீங்கள் தடவி கொடுத்தீர்களாம். அந்த அணிலுக்கு 3 கோடுகள் வந்தது என்கிறார்கள். ஒரு அணில் செய்த சின்ன உதவிக்கே அதன் முதுகில் கோடு போட்டீர்களே, அனுமன் எவ்வளவு உதவி செய்திருக்கிறான். அவன் நினைவாக நீங்கள் ஒன்றும் செய்யவில்லையே என்று சீதை கேட்டாள். அதற்கு ஏதோ ராமன் திட்டப்படுகிறான் என்று சீதை புரிந்து கொண்டாள். ராமன் சிரித்துக் கொண்டே இருந்த பொழுது பரத்வாஜருடைய அகங்காரம் அடங்கியது. ராமா, புரிந்து கொண்டேன்.
இனி கர்ப்பப்பட மாட்டேன், நிலைமையை சீராக்கு என்று பரத்வாஜர் வேண்டுகிறார். ராமன் அனுமானை வாழை இலைக்கு எதிரே அமர வைக்கிறான். அப்போதெல்லாம் வாழைக்கு நடுவே காம்பு கிடையாது. அனுமன் எதிரே அமர்ந்ததும் மோதிர விரலால் அந்த வாழை இலை நடுவில் ராமன் ஒரு கோடு போட அப்போதுதான் வாழை இலைக்கு காம்பு பிறக்கிறது. அந்த புறம் ராமனுக்கு தேவையான பாயசம், சோறு முதலியவை பரிமாறப்பட, இந்த புறம் வானரங்கள் சாப்பிடக்கூடிய உணவு வகைகள் பரிமாறப்பட்டன என்று ஒரு ராமாயண கதை. 1000 வாழை இலை இட்டார் முனிவர், ஆங்கே ஓர் இலை குறைவு இறைவன் சித்தம், பாயிரமே குறைவானால் பனுவல் எங்கே, பார்த்திருந்த தவ முனிவர் பரிதவித்தார், மாயவனோ அனுமாரை எதிர் இருத்தி விரலாலே இலைநடுவில் கோலம் போட்டு பாயசத்தை இருபுறமும் போடச் சொன்னான், பச்சை இலை நடுக்காம்பு பிறந்ததன்று ஒரு கவிதை. ஆக அப்படியெல்லாம் பரத்வாஜ ஆசிரமத்தில் காலம் கடந்த போது சீதை தத்தளித்தாள். என்ன, நாம் விருந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம், என்னுடைய மைத்துனன் பரதன் எல்லையில் இருப்பானோ என்று பதறியதால் அனுமனை அனுப்பினே தவிர உன்னுடைய அந்த பக்தியில் பாசத்தில் நான் சந்தேகப்பட்டதில்லை என்று சொல்லிவிட்டு ராமன் சொல்கிறான், பரதா, எதிர்காலத்தில் கலியுகத்தில் நிறைய கோயில்கள் தோன்றும். ராமர், லக்ஷ்மணர், சீதை மூவருக்கும் கோயில் கட்டுவார்கள். ஆஞ்சநேயருக்கு சேர்த்தும் கோயில் கட்டுவார்கள், தனியாகவும் கோயில் கட்டுவார்கள். ஆனால் பரதா, உனக்கு பெரிதாக எங்கும் கோயில் இருக்காது. நாலம்பலம் என்று கேரளத்தில் எங்கோ ஒரு கோயில் இருக்கிறது, அவ்வளவுதான். பரதனுக்கு என்று தனி கோயில்களும் கிடையாது, சன்னிதிகளில் பரதனுக்கு இடமும் கிடையாது. அப்படித்தான் இருக்க போகிறது. ஏன் தெரியுமா? ராமன் கேட்கிறான். பரதன் ஏன் அண்ணா என்று கேட்கிறான். ஏனென்றால் எனக்குத்தான் கோயில் கட்டுகிறார்களே பரதா, நான் தான் நீ, நீதான் நான். அதனால்தான் நான் தான் 1014 ஆண்டுகளாக உன் வடிவில் ஆண்டு கொண்டிருந்தேன், இப்பொழுது என் வடிவில் ஆள வந்திருக்கிறேன் என்று சொன்ன பொழுதுதான் பரதனுடைய உள்ளம் சமாதானமாயிற்று என்று ராமாயணங்கள் சொல்கின்றன. இதையெல்லாம் வைத்து பார்க்கிற போது குறைந்த பங்களிப்பிற்காக சத்ருகனை நீக்கினோம். கோபம், கோபத்தால் விளைந்த தப்பபிப்பிராயத்தை பரப்புதல், கோபத்தால் அதிக தண்டனை கொடுத்தல் போன்ற காரணங்களுக்காக லக்ஷ்மணனை விலக்கினோம். என்றாலும் என்னுடைய உயர்ந்த தியாகத்திற்காக எல்லோராலும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு பின்னர் சரியாக புரிந்து கொள்ளப்பட்ட அந்த தன்மைக்காக ராமனே தனக்கு நிகரானவன் இந்த பரதனை மெச்சியதன் காரணமாக 1000 ராமருக்கு பரதன் இணையானவன் என்று குகனும், கோடி ராமருக்கு பரதன் இணையானவன் என்று கோசலையும் வாக்குமூலம் கொடுத்திருக்கும் காரணத்தால் இந்த மூவரில் உயர்ந்தவர் என்கிற ஒரு தகுதியை நாம் பரதனுக்கு வழங்குகிறோம். உடன்பிறந்த தம்பியர் மூவரில் பரதனை நாம் தேர்ந்தெடுத்திருக்கிற இந்த போக்கு. இப்போது உடன்பிறவாத தம்பியர் இருக்கிறார்கள். அதில் 3 பேர் இல்லையா? வந்த முறைப்படி பார்த்தால் முதலில் குகன். குகனை பற்றி சீதைக்கு நன்றாக தெரியும். குகனை சீதை பார்த்திருக்கிறாள். அடுத்து சுக்ரீவன். சுக்ரீவனை பற்றி சீதைக்கு ஒன்றுமே தெரியாது. சுக்ரீவனை பட்டாபிஷேகத்தின் போதுதான் அவள் பார்க்கிறாள். அடுத்து விபீஷணன். விபீஷணனை பற்றி சீதைக்கு தெரிந்திருக்கலாம். விபீஷணனுடைய புதல்வி திருஜடை தான் சீதைக்கு காவலாக இருந்தாள். ஆனால் எந்த ராமாயணத்திலும் விபீஷணன் சுந்தரகாண்டத்தில் சீதையை வந்து சந்தித்த மாதிரி தகவல் இல்லை. அக்னி பிரவேசத்திற்கு முன்பாக சீதையை அவன் அழைத்து வந்தான் என்கிற தகவல் தான் வருகிறது. எனவே சீதைக்கு விபீஷணனை பற்றி அதிகமாக எதுவும் தெரியாது. ராமன் 3 பேரை தன்னுடைய உடன்பெறவாத தம்பியராக தேர்ந்தெடுத்துக் கொள்கிறான். குகனுடும் அறுவரானோ, குன்று சூழ்வான் தன் மகனுடும் 70 வரிசையாக வருகிறது. அதில் நாம் முதலில் எடுத்துக்கொள்ளப் போவது சுக்ரீவன். சுக்ரீவனுடைய ஒரு குணக்கேடு என்னவென்றால், குகன் ராமனை பார்த்த கணமே அவன் பரம்பொருள் என்று புரிந்து கொண்டு கீழே விழுந்து வணங்குகிறான். ஆனால் சுக்ரீவனுக்கு சந்தேகம் வருகிறது. இந்த ஆள் வாலியை கொல்வானா? அந்த அளவு இவனுக்கு சாமர்த்தியம் இருக்கிறதா? சந்தேகம். அந்த சந்தேகத்தால் என்ன செய்கிறான்? இந்த துந்துபியின் எலும்பு உடலை உன்னால் தூக்கி போட முடியுமா? இந்த 7 மராமரங்களை
ஒரே அம்பால் உன்னால் துளைக்க முடியுமா என்றெல்லாம் சோதனை வைக்கிறான். பரம்பொருளை அடியவர்கள் சோதிக்கலாமா? பார்த்தவுடனே புரிந்து கொள்ள வேண்டாமா? அது சுக்ரீவனுடைய ஒரு தவறு. அப்படி சோதித்த போது லக்ஷ்மணனுடைய மனம் மிகவும் வருந்தியது. என்னன்னா, உனக்கு போய் சோதனை வைக்கிறான், அதற்கு உரிய வகையில் தண்டனை வழங்கப்படும். வாலி சுக்ரீவ யுத்தத்தின் போது பரம்பொருளுக்கு யார் சுக்ரீவன் யார் வாலி என்று அடையாளம் தெரியாதா என்ன? தெரியவில்லை என்று என்று வாலியை மொத்த விட்டு மறுநாள் ஒரு மாலையை போட்டுக்கொள் என்று சொல்கிறான். அது சோதனை வைத்ததற்கு கொடுக்கப்பட்ட தண்டனை. எனவே ராமச்சந்திரமூர்த்தி முதல் பார்வையிலேயே அடையாளம் தெரிந்து கொள்ளாத குணம் சுக்ரீவனுடைய ஒரு குணக்கேடு. இரண்டாவது, அந்த நட்பு. சுக்ரீவன் நண்பனாகிறான், ராமன் அவனை சகோதரனாக ஏற்றுக்கொள்கிறான். அதெல்லாம் சரி. அந்த நட்பின் நோக்கம் என்ன? அது என்ன? குகன் செலுத்தியது போல் உயர்வான நட்பா? அது ஒப்பந்த நட்பு. நீ என் மனைவி என்னுடன் சேர்த்து வை, அப்படியானால் நான் உன் மனைவி உன்னுடன் சேர்த்து வைக்க உதவுகிறேன் என்கிற ஒப்பந்தம் தானே அது. நெருப்பு வளர்த்து அவர்கள் இருவரும் நண்பர்களாக உறுதி செய்து கொள்கிற போது அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தானே அந்த உறுதி நிகழ்கிறது. எனவே ஒப்பந்த நட்பு என்கிற ஒரு பலவீனம், பரம்பொருளையே சோதித்த ஒரு குணம். வாலி வதம் செய்யப்பட்டான். ராமன் மறைந்திருந்து அம்பெய்து கொன்றான். வாத பிரதிவாதங்கள் வாலியிடமும் ராமனிடமும் நடைபெறுகின்றன. சுவாரஸ்யமான இடம் அது. நீ விலங்கு, அதனால் உன்னை வேட்டையாடினேன், ராமனுடைய கூற்று. வாலி சொல்கிறான், விலங்கை வேட்டையாடலாம், ராஜ தர்மம் தான். மானை தோலுக்காக வேட்டையாடுவார்கள், மாம்சத்துக்காக வேட்டையாடுவார்கள். புலியை தோலுக்காக வேட்டையாடுவார்கள், யானையை தண்டத்துக்காக வேட்டையாடுவார்கள். குரங்கு மாமிசம் உண்பதற்கும் உதவாது. குரங்கை வேட்டையாடுவது மரபில்லை, நீ அதர்மம் செய்கிறாய். ராமன் சொல்கிறான், இவ்வளவு வாத திறமையோடு பேசுகிற உன்னை எப்படி குரங்காக நினைக்க முடியும்? நீ குரங்கல்ல, நீ மனிதன்தான். நீ தவறு செய்தாய், தம்பி மனைவி மேல் இச்சை வைத்தாய். நான் ராஜா அல்லது பரதன் என்கிற ராஜாவுடைய பிரதிநிதி. எனவே உனக்கு தண்டனை வழங்கினேன். தண்டனை வழங்குகிற பொழுது எப்படி வேண்டுமானாலும் தண்டனை வழங்கலாம். நேரை பார்த்துதான் தண்டனை வழங்க வேண்டும் என்பது கிடையாது. மறைந்திருந்து வழங்கினேன் என்றெல்லாம் ராமன் சொல்கிறான். இந்த வாத பிரதிவாதங்கள் நிகழ்கின்றன. அப்போது வாலி சொல்கிறான் ஒரு ராமாயணத்தில், ராமா, நீ சூரிய வம்சத்தை சேர்ந்தவன், சூரியனிடம் களங்கம் கிடையாது, சந்திரனிடம் களங்கம் உண்டு. இந்த வாலி வதம் என்பது எதிர்காலத்தில் ஒரு நபர் பட்டிமன்றத்தில் கூட களங்கமாகத்தான் கருதப்படும். ஆகையால் உன்னை யாரும் ராமசூரியன் என்று சொல்ல மாட்டார்கள், களங்கம் இருப்பதால் உன்னை எல்லோரும் ராமச்சந்திரன் என்றுதான் சொல்வார்கள் என்று வாலி சொல்வதாக ஒரு ராமாயணம் சொல்கிறது. இதுவரையில் வாலி வதையை பற்றி இது சரிதான் என்று பீஸ்னி என்கிற ஒருவரை தவிர மற்றவர் யாரும் சொன்னதில்லை. ராஜாஜி எழுதுகிறார், வாலி வதை என்கிற ராமனுக்கு களங்கம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சம்பவத்தை வாலி ஏன் எழுத வேண்டும் என்றால், அது நடந்தது எழுதிவிட்டார். ராமாயணம் நடந்த கதை என்பதற்கு வாலி வதை ஒரு உதாரணம். வாலி என்கிற பாத்திரமே இல்லாமல் இருந்திருக்கலாமே. அதனால் அது நடந்த கதை என்று ராஜாஜி ஒரு சமாதானம் சொல்கிறார். பீஸ்ரீ மிக அழகாக எழுதுகிறார். இப்பொழுது அந்த கதை நமக்கு தெரியும். பீஸ்ரீ சொல்கிறார், ஒரு தெருவில், இந்த தெருவில் 25 கிலோமீட்டர் வேகத்திற்கு மேல் எந்த வாகனமும் போகக்கூடாது என்று எழுதியிருக்கிறது. ஒரு திருடன் கொள்ளையடித்துக் கொண்டு ஒரு ஸ்கூட்டரில் 40 கிலோமீட்டர் வேகத்திற்கு மேல் போகிறான். அவனை பிடிப்பதற்காக காவல்துறை 50 கிலோமீட்டர் வேகத்தில் போய் அவனை பிடிக்கிறது. காவல்துறை தப்பு என்று சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம் இல்லையா? எனவே ராமன் செய்தது சரிதான் என்று பீஸ்ரியுடைய வாதம். இந்த வாலி வதை என்கிற அந்த இக்கட்டான காலகட்டத்தில் உலக இலக்கியம் எதிலும் இல்லாத ஒரு அபூர்வமான விஷயம் நடக்கிறது. அந்த ஒரு விஷயத்தை நினைத்து பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கும்.
வாலி சாகிற போது ராமனிடம் சொல்கிறான், என்னுடைய தம்பி சுக்ரீவனுக்கு கொஞ்சம் மது பழக்கம் உண்டு, ஒருவேளை அவன் சில தவறுகள் செய்யக்கூடும். கம்பராமாயணத்திலே வருகிறது. அப்போது என்னை கொல்வது போல் நீ அவனுக்கு தண்டனை கொடுத்து விடாது, அவனை கொன்று விடாது, அவனை காப்பாற்று, அந்த ஒரு வாக்குறுதி மட்டும் உன்னிடம் நான் வேண்டுகிறேன் என்று சொல்லிவிட்டு வாலி உயிரை விடுவதாக ஒரு காட்சி கம்பரில் வருகிறார். யோசித்து பாருங்கள், தன்னை கொல்ல சொன்னவன் சுக்ரீவன், கொன்றவன் ராமன், கொன்றவனிடம் கொல்ல சொன்னவனை கொல்லாதே என்கிறான் நான் வாலி. இப்படிப்பட்ட ஒரு அரிய காட்சி உலக இலக்கியத்தில் எங்குமே கிடையாது. ஆக சுக்ரீவனுடையது ஒப்பந்த நட்பு, பரம்பொருளையே சோதித்த அந்த குணம். இவை தவிர சுக்ரீவனுக்கு மது பழக்கம் இருந்தது என்பதும் இன்றைய காலகட்டத்தில் ஒரு பெரிய குற்றம் என்றுதான் நாம் கருத வேண்டும். அவனே சீதையை தேடுவதற்கு காலம் கடத்துகிற போது லக்ஷ்மணன் போய் கோபித்துக் கொள்கிறான். அப்போது இந்த மது பழக்கத்தால் நான் இப்படி காலம் கடத்தி விட்டேன் என்று ராமனிடம் வந்து இனி மது அருந்த மாட்டேன் என்று அவன் சத்தியம் செய்வதாக ராமாயணம் சொல்கிறது. சுக்ரீவன் மது விலக்கிற்கு ஆதரவாக நான் மதுவால் பாதிக்கப்பட்டேன், நான் இனி மது அருந்த மாட்டேன் என்று சொன்ன அந்த பாடல்களை மையமாக வைத்து நீதியரசர் ராமசுப்ரமணியன் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அது ஒரு அத்தியாயம் அதை பற்றி வருகிறது. உலகில் எத்தனையோ பாவங்கள் உண்டு, பல பாவங்களை ராமாயணம் கண்டிக்கிறது. மது அருந்துவதும் பெரிய பாவம், அதையும் ராமாயணம் கண்டிக்கிறது. ராம பக்தனான அந்த மகாத்மா காந்திக்கு மதுவிலக்கு மேல் மிகப்பெரிய ஒரு ஆர்வம் வந்து யாரும் மது அருந்தக்கூடாது என்ற பிரச்சாரம் செய்ததற்கு ராமாயணமும் இந்த சுக்ரீவனுடைய இந்த வாக்கு மூலமும் ஒரு காரணம். காந்தியவாதிகளில் ஒருவரான மூதறிஞர் ராஜாஜி வித்தியாசமான ஒரு பத்திரிகையை நடத்தினார். அந்த பத்திரிகையினுடைய பெயர் விமோச்சனம் என்பது. அந்த பத்திரிகை உள்ளடக்கம் முழுவதும் மதுவிலக்கு, மதுவிலக்கை பற்றி தலையங்கம், மதுவிலக்கை பற்றி துணுக்கு, மதுவிலக்கை பற்றி கவிதை, மதுவிலக்கை பற்றி விலக்கிற்கு ஆதரவாக நடத்தப்பட்ட ஒரு பத்திரிகை. ராஜாஜி நடத்திய 2 ஆண்டுகள் வெளிவந்த அந்த பத்திரிகை பற்றி தமிழறிஞர் மாரா அரசு என்பவருடைய மனைவி திரிபுர சுந்தரி அவர்கள் ஆய்வு செய்து ஒரு பட்டம் வாங்கியிருக்கிறார். அந்த நூல் கிடைக்கிறது சில விமோசன பத்திரிகையில் இடம்பெற்ற சில விஷயங்கள் இடம்பெற்றுள்ளன. ராஜாஜி ஒரு கதை எழுதியிருக்கிறார், மதுவிலக்கிற்கு ஆதரவாக எழுதப்பட்ட மூதறிஞருடைய கதை. ராஜாஜி சாகித்ய அகாடமி பரிசு வாங்கி இலக்கியவாதி. அவர் எழுதுகிறார், ஒரு பிரம்மச்சாரி அவன் ஒரு வரப்பில் நடந்து வருகிறான். எதிரே ஒரு தாசி வருகிறாள், வேசி. அவள் தலையில் ஒரு மதுக்குடம், இடுப்பில் ஒரு குழந்தை, இடக்கரத்தில் ஒரு வாள். எதிரே வருகிறாள். அவள் வலிமையானவள். அவளுக்கு அந்த அழகான பிரம்மச்சாரியை பார்த்து ஆசை வருகிறது. அவள் சொல்கிறாள், நான் வாக்குறுதிக்கு கட்டுப்பட்டவள், உனக்கு ஒரு சலுகை தருகிறேன். 3 பாவங்களில் ஒன்றை நீ செய்ய வேண்டும். ஒன்று எனக்கு இணங்கு, இல்லாவிட்டால் இந்த குழந்தையை இந்த வாளால் கொன்று விடு, இல்லாவிட்டால் மதுவை அருந்து. 3இல் ஒரு பாவம் நீ தேர்ந்தெடுத்துக்கொள், நான் விட்டு விடுவேன் என்கிறாள் அவள். இவன் யோசிக்கிறான். ராஜாஜியினுடைய மூளை பாருங்கள். அவளுக்கு இணங்குவது என்பது பிரம்மச்சரிய விரதத்திற்கு இழுக்கு. குழந்தையை கொள்வது என்பது சிசுஹத்தி இல்லையா, மகா பெரிய பாவம். மது, ராஜாஜியினுடைய அந்த வாக்கியம், மது வெஜிடேரியன் தானே, சைவம் தானே, அதனால் எந்த சிக்கலும் இல்லை என்று மதுவை அருந்துகிறான். அவளோடு சேர வேண்டும் என்று வெறி வருகிறது, அதற்கு தடையாக இருக்கிறது என்று குழந்தையை கொள்கிறான் என்று கதை முடிகிறது. இவ்வளவு டாஸ்மாக் கடைகளை நாடெங்கும் திறந்து வைத்துவிட்டு பாலியல் குற்றங்கள் நடக்கிறது என்றால் நடக்காமல் என்ன செய்யும் இல்லையா, அடிப்படையை சரி செய்ய வேண்டும். ஆக சுக்ரீவனுடைய ஒப்பந்த நட்பு என்கிற குறை, பரம்பொருளையே சோதித்த அந்த குறை, அவனுடைய மது பழக்கம், இந்த 3ஐ தவிர இன்னொன்று ராமாயணத்தில் வருகிற பாத்திரங்களில் மந்த புத்தி சுக்ரீவனுடையது. அவனுக்கு ஒரு சூட்சும புத்தி கிடையாது. அது கம்பராமாயணத்தில் ஒரு இடத்தில் வருகிறது. விபீஷணன் சரணாகதி தேடி வருகிறான். விபீஷணனுக்கு சரணாகதி கொடுத்து அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ராமன் முடிவு செய்து விட்டான். ஆனாலும் அதை தானாக முடிவு செய்ததாக வரக்கூடாது இல்லையா, 4 பேரிடம் கேட்டு கருத்துக்கள் கேட்டு அதன் பிறகு முடிவு செய்ததாக வந்தால்தான் அது ஒரு அழகாக இருக்கும். எனவே
அனுமனிடம் கேட்கிறான் ராமன், என்ன செய்யலாம்? ஐயோ, நான் இலங்கைக்கு போய் சுற்றி பார்த்த போது அப்போதே ராமபக்தியுடன் விபீஷன் இருந்ததை பார்த்திருக்கிறேன், கட்டாயம் சேர்த்துக்கொள்ளலாம் என்று அனுமன் சொல்கிறான். ஒரு ராமாயணத்தில் ஒரு சம்பவம் வருகிறது. விபீஷணனுடைய அரண்மனையில் பூஜை அறையில் ராம என்கிற 2 எழுத்துக்களை வைத்து பூஜை செய்து கொண்டிருக்கிறான் விபீஷணன் என்கிற தகவல் ராவணனுக்கு கிடைத்து விடுகிறது. ஒரு நாள் அதிகாலை இந்த தகவலை அறிந்த ராவணன் அப்படி தன்னுடைய பகைவனான ராமனுடைய ராம என்கிற நாமத்தை தன் தம்பி பூஜை செய்தால் அவனை தீர்த்து கட்டுவோம் என்று வாளோடு வந்து விடுகிறான். அப்படி அவன் வாளோடு வருகிறான் என்கிற தகவல் விபீஷணனின் மனைவிக்கு கிடைத்து விடுகிறது. விபீஷணன் வெளியே போயிருக்கிறான். விபீஷணன் மனைவி அவசரமாக தன்னுடைய மகள் திருஜடையை வரவழைக்கிறாள். அசோகவனத்திலும் திருஜடை ஓடி வருகிறாள். என்னம்மா என்ன என்று கேட்கிறாள். இவள் சொல்கிறாள், பார் மகளே, உன் பெரியப்பா வருகிறார். இதுவரை ரகசியமாக இருந்த விஷயம் அவருக்கு தெரிந்துவிட்டது. பூஜை அறையில் ராம என்கிற எழுத்துக்களை எழுதி உன்னுடைய அப்பா பூஜை செய்கிறார் என்று அவன் கண்டுபிடித்து விட்டான். அதை சரிபார்க்க வருகிறான். அது சரி என்றால் உன்னுடைய அப்பாவின் உயிர் நிலைக்காது. இப்போது என்ன செய்வது? திருஜடை சொல்கிறாள், அம்மா, ராமநாமம் எல்லாவற்றையும் காப்பாற்றும், நீ கவலைப்படாது. கவலைப்படாது என்றால் வந்து கொண்டிருக்கிறானடி உன்னுடைய பெரியப்பா. இரு. பூஜை அறைக்கு போகிறாள், அமர்ந்து தியானம் செய்கிறாள், வெளியே வருகிறாள். ஒன்றும் கவலை இல்லை, ஒன்றும் நிகழாது, தைரியமாக இருக்கிறாள். ராவணன் வந்து விட்டான். பூஜை அறையை பார்க்க வேண்டும். பெரியப்பா, பூஜை அறை உங்களுக்காக திறந்திருக்கிறது, போய் பாருங்களேன். பார்க்கிறான். கடும் கோபம், 20 கண்களும் சிவந்து விட்டன. வெளியே வந்து கத்துக்கிறான், எங்கே உன் அப்பன்? அழைத்து வா, உடனே தண்டனை. எதற்காக தண்டனை? ராமநாமத்தை எழுதி வைத்து பூஜை செய்து என்ன கூத்து? என்னுடைய எதிரியின் நாமத்தையா பூஜை செய்வது? பெரியப்பா, அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்பது நிஜமாகிவிட்டதே. என்னுடைய தந்தைக்கு நீங்களும் பெரியம்மாவும் தானே தெய்வம். அதனால் தானே உங்கள் பெயர் ராவணனுடைய முதலெழுத்து ராவையும் மண்டோதரியினுடைய முதலெழுத்து மாவையும் ராம என்று எழுதி நாள்தோறும் பூஜை செய்கிறார். அதை புரிந்து கொள்ளவில்லையே என்று அவள் சொன்னதும் ராவணன் மனம் மெல்ல சமனப்பட்டு அவன் ஒரு ஆணையிடுகிறான். என்னுடைய தம்பி செய்வதுதான் சரி. என்னுடைய பெயரின் முதலெழுத்தையும் என் மனைவி பெயரின் முதலெழுத்தையும் எல்லா வீடுகளிலும் எழுதி வையுங்கள் என்று உத்தரவிட அந்த ராமநாமம் தான் இலங்கையை காப்பாற்றியது என்று ஒரு ராமாயணம் சொல்கிறது. அப்படி விபீஷணன் வந்து ராமன் காலில் சரணாகதி கேட்டு விழும்போது அனுமன் ஆதரிக்கிறான். லக்ஷ்மணனிடம் கேட்கிற பொழுது லக்ஷ்மணன் சொல்கிறான், எனக்கு தெரியாது விபீஷணனை பற்றி, ஆனால் அனுமனை தெரியும், அவன் சொன்னால் சரியாகத்தான் இருக்கும். அவன் ஆதரிக்கிறான். சுக்ரீவனிடமும் கேட்க வேண்டும். ராமன் சுக்ரீவனிடம், என்னப்பா, விபீஷணனை நாம் ஏற்றுக்கொள்ளலாமா என்று கேட்கிறான். சுக்ரீவன் சொன்ன பதில், அந்த பதிலை கேட்டு ராமன் மெலிதாக லக்ஷ்மணனை நோக்கி ஒரு முறுவல் பூத்தான் என்று எழுதுகிறார் கம்பர். சுக்ரீவன் சொல்கிறான், இது என்ன நியாயம்? சொந்த அண்ணனை விட்டுவிட்டு பிரிந்து எதிரியுடன் சேர்பவர்களை நாம் எப்படி நம்புவது? இவ்வளவு மந்த புத்தி. அவனே அப்படி வந்தவன் தானே இல்லையா? எனவே சுக்ரீவனை பொறுத்தவரை சோதித்தது, பரம்பொருளை சோதித்தது ஒப்பந்த நட்பு, மது பழக்கம், மந்த புத்தி ஆகிய காரணங்களால் இந்த உடன்பிறவா தம்பியர் மூவரில் முதலில் சுக்ரீவனை நாம் வெளியே கடத்தி விடுகிறோம். இப்போது 2 பேர் இருக்கிறார்கள். ஒருவர் விபீஷணன், ஒருவன் குஹன். அடுத்து விபீஷணனை பார்ப்போம். சுக்ரீவன் ஒப்பந்த நட்பு, எனக்கு இது செய் என்று சொன்னால் அவனுக்கு ராமன் முடிசூட்டினான், அதெல்லாம் தெரியும் நமக்கு. விபீஷணன் எதுவும் கேட்கவில்லை. விபீஷணன் ராமபக்தனாக சரணாகதி அடைந்தானே தவிர எனக்கு இலங்கை ராஜ்யம் வேண்டும் என்று அவன் கேட்கவே இல்லை. ராமனாகத்தான் கொடுத்தானே தவிர விபீஷணன் அதுக்கு ஆசைப்படவில்லை. ஆனாலும் அண்ணனை கொன்றுவிட்டு தனக்கு இப்படி ஒரு அரசாட்சி கிடைத்தது பற்றி மக்கள் என்ன நினைப்பார்களோ என்று விபீஷணன் அளவற்ற கவலையில் ஆழ்ந்திருந்ததாக வீடணன் வெற்றி என்கிற தலைப்பிட்ட கதையில் ஆர் சூடாமணி எழுதியிருக்கிறார். அது ஒரு கதையாகவே வந்திருக்கிறது. விபீஷணனுக்கு அந்த ஆசை இருக்கவில்லை. வந்தான், ராவணனால் புறக்கணிக்கப்பட்டான்.
ராமரை தேடி வந்தான். ராமனுக்குற்ற பக்தனாக செயல்பட்டான். அவனுடைய புத்திசாலித்தனம் என்பது ஒரே ஒரு கட்டத்தில் அனுமனை விட மேம்பட்டிருந்தது. அனுமனை விட புத்திசாலி யாரும் பார்க்க முடியாது, அப்பேற்பட்ட பெரிய புத்திசாலி. ஆனால் அந்த அனுமன் கூட ஒரு மாயா சீதையை இந்திரஜித் தோற்றுவித்து அதை இவர்கள் முன்னிலையில் வாளால் வெட்டி கீழே வீசிவிட்டு போன போது, சீதையே காலமான பிறகு நீ எதற்கு யுத்தம், என்ன செய்வது என்று அனுமனும் கண்ணீர் விட்டு ராமனிடம் புலம்பியதாக ராமாயணம் பேசுகிறது. ராமாயணத்தில் ராமன் ஒருவன்தான், ஆனால் சீதை ஒருத்தி அல்ல. சீதை 4 சீதை வருகிறார்கள். உண்மையான சீதை, இந்திரஜித் அந்த மாயா சீதை. துளசி ராமாயணத்தில் சீதையை ராவணன் அபகரிக்க சென்ற போது ஒரு நிழல் சீதையை வைத்துவிட்டு நிஜ சீதை வைகுந்தம் போய்விடுகிறாள். அந்த நிழல் சீதை. உத்தரகாண்டத்தில் அந்த அஸ்வமேத யாகம் நிகழ்த்துகிற போது செய்யப்பட்ட அந்த தங்க சீதை. அப்படி சீதை 4 சீதைகள் ராமாயணத்தில் வருகிறார்கள். அந்த தங்க சீதை உத்தரகாண்டத்தில் வருகிற போது அந்த யாகம் முடிந்த பிறகு அந்த தங்க சீதையை அப்படியே அக்னியில் போடுவதற்காக ராமன் கையில் எடுக்கிறான். அந்த சங்க சீதையிடம்தான் தன்னுடைய மனைவி மேல் உள்ள காதலையெல்லாம் சொல்லி சொல்லி ராமன் புலம்பி இருக்கிறான். அந்த சீதை பதுமை இதை கேட்டுக்கொண்டிருந்தது. ஆகையினால் தன்னை அக்னியில் போடுகிற போது அந்த தங்க உதடுகளை திறந்து அந்த சீதை பேசினாள். ராமபிரபு, இந்த ஜென்மத்தில் ஏகபத்னி விரதன் நீ. ஆனால் ஒரு கணவன் ஒரு மனைவியிடம் எவ்வளவு பிரியமாக இருக்க வேண்டும் என்பதற்கு இலக்கணமே நீதான். ஆகையால் ஏதேனும் ஒரு பிறவியில் என்னை மனைவியாக்கிக் கொள்வேன் என்று வரம்தா என்று தங்க சீதை கேட்டது. ராமனும் வரமளித்தான். அந்த சீதை அக்னியில் கரைந்து போயிற்று. திருவள்ளூரில் அந்த சீதை பிறந்தாள். ராமன் வீரராகவ பெருமாளாக வந்து திருவள்ளூரில் அந்த சீதையை திருமணம் செய்து கொண்டான். திருவள்ளூர் அம்பாளுடைய பெயர் கனகவல்லி தாயார். கனகம் என்றால் சொர்ணம், அது ஒரு தலபுராணம். இப்படி சீதை நிறைய சீதை உண்டு. இந்திரஜித் இந்த சீதையை வெட்டியதும் அனுமனும் அழுத போது விபீஷணன் இது நடந்திருக்க முடியாது என்று நினைத்தான். ராவணன் தான் பெரிதும் நேசித்த ஒரு பெண்ணை வெட்டச் சொல்லி உத்தரவிட்டிருக்க வாய்ப்பே கிடையாது. எனவே அவன் ஒரு வண்டாக உருமாறுகிறான். இலங்கைக்கு பறந்து சென்று அசோக மரத்தடியில் சீதை இருப்பதை பார்த்து அவளை பிரதட்சிணமாக ஒரு சுற்றி வந்து ராமனிடம் வந்து மீண்டும் விபீஷணனாக மாறி, ராமா கவலைப்படாதே, அன்னை சீதை உயிரோடு தான் இருக்கிறார், எந்த சிக்கலும் இல்லை என்று தான் பார்த்து வந்ததை சொல்கிறான் என்கிறது ராமாயணம். விபீஷணனுக்கு ராமாயணத்தில் முக்கியமான ஒரு பங்களிப்பு இருக்கிறது. என்றாலும் இந்த குகன், சுக்ரீவன், வீடணன் அவர்கள் சுக்ரீவனை விலக்கிய பிறகு என்னதான் விரும்பவில்லை என்றாலும் கூட விபீஷணனுக்கு இலங்கை மகுடம் என்ற ஒரு பரிசு அளிக்கப்பட்டு விட்டது. ஆகையால் அந்த ஒரு கண்ணோட்டத்தில் விபீஷணனையும் நாம் ஒதுக்கிவிட்டால் எஞ்சியுள்ள குகன் எதையும் கேட்காதவன், எதுவும் கொடுக்கப்படாதவன். அவன் தனக்கு வேண்டும் என்று எதையும் கேட்டதே கிடையாது. உனக்கு இது நன்றாக இருக்கும் வைத்துக்கொள் என்று ராமன் எதையும் கொடுத்ததே கிடையாது. பட்டாபிஷேகத்தின் போது சீதை ஒரு முத்துமாலையை கொடுத்ததாகவும் அதில் கூட அவனுக்கு ஆர்வமில்லை என்று கடித்து பார்த்ததில் ராமநாமம் இல்லை என்று அவன் வீசிவிட்டதாகவும் ஒரு கதை சொல்கிறது. ஆக குகனுடைய அந்த அன்பு என்பது முற்றிலும் எதையும் எதிர்பாராத ஒரு தூய அன்பு. திருச்செந்தூர் தலபுராணம் என்று ஒரு செய்யுள் நூல் இருக்கிறது. அதை எழுதியவர் வென்றிமாலை கவிராயர் என்கிற ஒரு புலவர். அதில் ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது. இந்த குகன் அளவு கடந்த, அது முருகனை பற்றிய நூல், முருகனை பற்றிய சம்பவம் அதில் வருகிறது ராமாயண குறிப்போடு. குகன், ராமன், சீதை, லக்ஷ்மணன் மூவரும் தன்னை நாடி வந்து தன்னுடைய உதவிகளை பெற்று விலகி சென்ற பிறகு இனி அவர்களை 14 ஆண்டுகள் கழித்துத்தான் பார்க்க முடியும் என்கிற கவலையில் உண்ணாமல் உறங்காமல் படுத்து மெலிந்து போனான். திடீரென்று மேலுலகத்தில் வள்ளிக்குறத்தி மிகுந்த கவலையோடு இருந்தாள். முருகன் கேட்டான், என்ன கவலை என்று. அவள் சொன்னாள், அவள் வேட்டுவ பெண் தானே, எங்கள் குலத்தை சேர்ந்த வேடன் ஒருவன் கீழே ராமன் சீதையை பிரிந்து இப்படி உண்ணாமலும் உறங்காமலும் இருக்கிறானே,
அவன் உடல் மெலிந்து போகுமே, அவன் பலவீனம் அடைந்து விடுவானே என்று எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கிறது என்று வள்ளி குறத்தி கவலைப்படுவதை பார்த்து தெய்வானைக்கு இரக்கம் வந்தது. வானுலகத்தில் சக்களத்தி சண்டை இருக்காது என்று தோன்றுகிறது. தெய்வானை சொன்னால் இதை எப்படியாவது சரி செய்ய வேண்டும் என்று யோசித்து திட்டமிட்டார்கள். முருகன் ராமனானான், வள்ளி சீதையானாள், தெய்வானை லக்ஷ்மணன் ஆனான். இப்பொழுது இந்த ராமர், சீதை, லக்ஷ்மணர் 3 பேரும் மயில் வாகனத்தில் கீழே இறங்கி வருகிறார்கள். அந்த மயிலை கானகத்தின் உள்ளே நிறுத்திவிட்டு இவர்கள் 3 அவசரமாக குகனுடைய இந்த அரண்மனையின் உள்ளே வந்து குகனிடம் நின்றபோது அவன் பிரமித்து போகிறான். சீதம்மா நீ வந்து விட்டாயா, ராமா நீ வந்து விட்டாயா? சீதை சொல்கிறாள், உன்னை பற்றி எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது, அதற்காகத்தான் வந்தேன். ஏனென்றால் 14 ஆண்டுகள் கழித்து அந்த சிக்கலை நான் தான் சரி செய்ய வேண்டும். என்ன சந்தேகம் என்று கேட்கிறான் அவன். அப்பா, 14 ஆண்டுகள் கழித்து இவருக்கு பட்டாபிஷேகம் நடக்கும். அப்போது இவர் பெரிய சக்கரவர்த்தியாக ஆவார். இவருக்கு விரோதிகளும் ஏற்படுவார்கள். அப்போது உன்னை போன்ற படை தளபதிகள் நல்ல உடல் வலிமையோடு இருந்தால் தானே இவருக்கு உதவியாக இருக்க முடியும். அதற்கு நீ சாப்பிட வேண்டியது முக்கியம் இல்லையா? நீ இப்படி சாப்பிடாமல் உடல் பலவீனப்பட்டு மெலிந்து கிடந்தால் 14 ஆண்டுகளுக்கு பிறகு என்னப்பா நீ இவருக்கு உதவுவாய், அதை யோசித்துப்பார் என்று சொன்னதும் அவன் சாப்பிடுவதாக ஒப்புக்கொள்கிறான். அந்த வள்ளி சீதை சத்தியம் வாங்கி கொள்கிறான். சரி, இதை சொல்லத்தான் வந்தோம் என்று அவர்கள் புறப்படுகிற பொழுது அவன் வழி அனுப்ப வருகிறான். வழி அனுப்பவெல்லாம் வரக்கூடாது, அப்படியெல்லாம் நீ முதலில் போய் சாப்பிடு என்று அவனை உள்ளே அனுப்பிவிட்டு இவர்கள் அவசரமாக மயிலில் ஏறி மேலே கைலாயத்திற்கு சென்று விட்டார்கள் என்று அவர் ஒரு புதிய ஒரு கற்பனையை தன்னுடைய அந்த திருச்செந்தூர் தலப்புராணத்தில் எழுதுகிறார். முருகனை பற்றி பல்வேறு வகையான கற்பனைகள் தமிழில் உலவுகின்றன. அதில் விந்தன் என்கிற எழுத்தாளர் ஒரு அற்புதமான சிறுகதை எழுதியிருக்கிறார். சப்பரம், சப்பரத்தில் முருகன், வெள்ளி, தெய்வானை உற்சவ விக்கிரகங்கள். சப்பரத்தில் ஒரு அர்ச்சகர், உயர் ஜாதி அர்ச்சகர் அமர்ந்திருக்கிறார். சப்பரம் நகர்ந்து செல்கிறது, தூக்கி செல்கிறார்கள். அந்த காலத்தில் குறவர்கள் தானே பெட்ரோமாக்ஸ் விளக்கு எடுத்து வருவார்கள். அப்படி நிறைய குறவர்கள் பெட்ரோமாக்ஸ் விளக்கு எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். ஒரு குறவனுடைய கை தவறுதலாக அந்த அர்ச்சகர் கையில் படுகிற மாதிரி பக்கத்தில் வந்து விட்டது. அர்ச்சகருக்கு ஆச்சாரம், சி கை தள்ளி எடுத்துக்கொள் என்று சொல்ல அவன் பதறி போய் சாமி இருங்க என்று அவன் நகர்ந்து கொள்கிறான். இந்த சம்பவம் நடக்கிற பொழுது கிளிக் என்று ஒரு பெண் குரல் சிரிக்கிற சப்தம் கேட்கிறது. யார் சிரிப்பது என்று அர்ச்சகர் நிமிர்ந்து பார்க்கிறார். வள்ளி குறத்தி சிரித்தாள் என்று கதை முடிகிறது. நம்முடைய ஆன்மீகத்தில் தீண்டாமை கிடையாது. வள்ளி குறத்தியை நாம் வழிபடுகிறோம். ஆனால் நடைமுறையில் தீண்டாமை வந்துவிட்டது என்பதை புலப்படுத்தி விந்தன் எழுதிய கதை. ஆக குகன் எதையும் எதிர்பாராதவன், அவனுக்கு எதுவும் அவன் விரும்பாவிட்டாலும் கூட கொடுக்கப்படவும் இல்லை. அதையெல்லாம் வைத்து பார்க்கிற போது உடன் பிறவா தம்பியரில் முதல் நிலைக்கு நாம் குகனை உயர்த்துகிறோம். சுக்ரீவன் ஒப்பந்த நட்பு, மதுப்பழக்கம், மந்த புத்தி, பரம்பொருளை சோதனை செய்தது காரணமாக 3ஆம் நிலைக்கு போய்விட்டான். விபீஷணன் உயர்ந்தவனாக இருந்தாலும் அவன் விரும்பவில்லையானாலும் ஒரு பரிசு அளிக்கப்பட்டு விட்டதால் அவனை விலக்கினோம். பரிசு பெறாத உண்மையான தூய்மையான ராமச்சந்திரமூர்த்திக்கு அடியவனாக இருந்த அந்த வேட்டுவ ஜாதியைச் சேர்ந்த கீழ் ஜாதியைச் சேர்ந்த உயர்ந்த பக்தனை நாம் முதல் நிலைக்கு உயர்த்தினோம். இப்போ உடன்பிறவா தம்பியர், உடன்பிறந்த தம்பியரில் உடன்பிறந்த தம்பியரில் உயர்நிலைக்கு பரதன் வந்தான். உடன்பிறவா தம்பியரில் உயர்நிலைக்கு குகன் வந்தான். இப்போது இறுதிக்கட்ட நிகழ்வுக்கு வந்திருக்கிறோம். யார் இந்த இருவரில் உயர்ந்தவர் யார் என்று கண்டுபிடிக்க வேண்டும். பரதனா குகனா என்று யோசித்து பாருங்கள். வென்றிமாலை கவிராயர் திருச்செந்தூர் தலபுராணத்தில் சொன்னாலும் கூட ராம லக்ஷ்மணர்களை பிரிந்து சீதையை பிரிந்து அடியவனான குகன் வாழ்ந்தபோது அவன் வாழ்வில் எந்த மாற்றமும் இல்லை. நன்றாக சாப்பிட்டு கொண்டு, நன்றாக உறங்கி கொண்டு, அரண்மனையில் வாழ்ந்து கொண்டு இவர்களுடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருந்தான், அவ்வளவுதான். பரதன் அப்படியா? அவன் நந்தி கிராமத்தில் இருந்தான், மரபுரி தரித்திருந்தான், பள்ளத்தில் படுத்திருந்தான்,
ராமன் வாழ்ந்ததைப் போலவே வாழ்ந்தான். அவன் அரசன், அத்தனை சுகங்களையும் தியாகம் செய்து வாழ்ந்தான். அப்படி பார்க்கிற போது இவ்வளவையும் தியாகம் செய்து ஒரு பெரிய தியாக வாழ்க்கை நடத்திய பரதன்தான் குகனை விடவும் உயர்ந்தவன் என்பதால் உடன்பிறந்த தம்பியர் மூவரிலும் உடன்பிறவா தம்பியர் மூவரிலும் முதல் நிலைக்கு வரக்கூடிய தகுதி படைத்தவன் பரதனே என்று இந்த ஒரு நபர் பட்டிமன்றம் தீர்ப்பளிக்கிற போது நீங்கள் கைத்தட்டி விட்டாலும் கூட இது மேல்முறையீட்டுக்கு செல்கிறது. மேல்முறையீட்டு வாதத்தையும் பார்க்க வேண்டும் இல்லையா? இப்போ நாம் யோசிப்போம். குகன், பரதன். பரதன் இந்த மாதிரியெல்லாம் இல்லாவிட்டால் நாம் என்ன சொல்லுவோம்? கூட பிறந்த தம்பி இப்படி இருக்கிறானே என்று சொல்லுவோம் இல்லையா? பரதனுக்கு இரத்தபாசம் இருக்கிறது. பரதன் ஒன்றாக வளர்ந்தவன். பரதனையும் ராமனையும் தாய்மார்கள் ஒன்றாக வளர்த்தார்கள். இதனாலெல்லாம் ராமனிடம் பாசம் செலுத்த வேண்டிய இயல்பும் தகுதியும் நம்முடைய எதிர்பார்ப்பும் பரதனிடம் இருக்கிறது. குகன் ராமனிடம் பாசம் செலுத்தவில்லை என்றால் யார் என்ன கேட்கப் போகிறார்கள்? குகன் ராமனால் உடன்பிறந்த தம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவன். இந்த விவாதத்தை விட்டு விடுவோம். நீங்கள் யோசித்து பாருங்கள். உடன்பிறந்த தம்பியர், உடன்பிறவா தம்பியர், இந்த இரண்டு அணிகளில் எந்த அணி உயர்வு? சந்தேகமில்லாமல் உடன்பிறவா தம்பியர் அணிதான் உயர்வு. உடன்பிறந்த தம்பியர் கூட பிறந்தவர்கள், இரத்தபாசம் உடையவர்கள். அவர்கள் அப்படி இல்லாவிட்டால் நாமே குறை சொல்வோம். எனவே அது இயல்பானது. குகன் அப்படி அல்ல. அவன் ராமனை தேர்ந்தெடுத்து கொண்டான். அது ஒரு காரணம். இன்னொரு காரணம், 1927ஆம் ஆண்டு நெல்லிசேரி என்கிற கிராமத்தில் காஞ்சி பரமாச்சாரியார் முகாமிட்டிருந்தார். 1927இல் பரமாச்சாரியார் நெல்லிசேரிக்கு விஜயம் செய்தார் ராஜாஜியோடு. 27 என்றால் அதற்கு பிறகு 37, 47 2 ஆண்டுகள் கழித்து தான் சுதந்திரம் வருகிறது. அதன் பிறகு அடுத்த ஜனவரி 30ஆம் தேதி மகாத்மா சுட்டுக் கொல்லப்படுகிறார். அந்த 20 ஆண்டுகளுக்கு முன்னால் நிகழ்ந்த சம்பவம். அப்போது ராஜாஜி வெளியே நிற்க பரமாச்சாரியாரும் மகாத்மா காந்தியும் அந்தரங்கமாக வெகு நேரம் உரையாடுகிறார்கள். காந்தி இந்தியில் பேசுகிறார். பரமாச்சாரியார் சம்ஸ்கிருதத்தில் பதில் சொல்கிறார். இந்த உரையாடல் அப்படி நிகழ்கிறது. ஆனால் என்ன பேசினார்கள் தெரியாது. ராஜாஜி வெளியே நிற்கிறார். மாலை 6 மணி ஆகிவிட்டது. ராஜாஜி 6 என்றவுடன் உள்ளே போய் குரல் கொடுக்கிறார். காந்திஜி, நீங்கள் 6க்கு மேல் சாப்பிட மாட்டீர்கள். இயன்றவரை சீக்கிரம் சாப்பிட வேண்டும். 7 மணிக்காவது சாப்பிட வேண்டும். ஆகையால் நீங்கள் சாப்பிட வாருங்கள் என்று ராஜாஜி அழைக்கிறார். காந்தி சொல்கிறார், என்னுடைய காதுகளாலேயே தேவையான அளவு சாப்பிட்டு விட்டேன், இன்றைக்கு எனக்கு உணவு தேவையில்லை என்கிறார் காந்தி. பரமாச்சாரியார் ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்து காந்தி கையில் கொடுக்கிறார். இது எனக்கு மிகவும் பிடித்த பழம் என்று சொல்லி காந்தி வாங்கிக் கொள்கிறார். அந்த சம்பவம் முடிந்து விடுகிறது. பத்திரிகையில் கிசுகிசுக்கள் என்பது இந்த காலத்தில் மட்டுமல்ல, பத்திரிகைகள் தோன்றிய காலத்திலிருந்தே உண்டு. என்ன, இந்த காலத்தில் நடிகைகளை பற்றி கிசுகிசுக்கள் வருகின்றன, அல்லது நடிகர்களை பற்றி வருகின்றன. ஆனால் அந்த காலத்தில் அரசியல்வாதிகளை பற்றி, தேச தலைவர்களை பற்றி பல்வேறு வகையான ஹேஷ்யங்கள், ஊகங்கள் எல்லாம் வரும். அப்போது பத்திரிகைகள் மகா சுவாமிகளை சந்தித்த போது என்னென்ன பேசியிருப்பார் என்று ஊகித்து சில விஷயங்களை எழுதின. சில ஒப்புக்கொள்ள முடியாதவை, சில அப்படி நிகழ்ந்திருக்கலாம் என்று நமக்கே தோன்றுபவை. அதில் ஒரு பத்திரிகை எழுதிற்று, இந்த தீண்டாமை எல்லாம் ஒழிய வேண்டும், ஹரிஜனங்கள் ஆலய பிரவேசம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் காந்தி சொல்வதை பற்றி பரமாச்சாரியார் பேசியிருப்பார். அதெல்லாம் சரிதான். அதோடு அந்த ஹரிஜனங்களுக்கு ஆன்மீகத்தை புகட்ட வேண்டும், அவர்களை உயர்நிலைக்கு ஆன்மீக ரீதியாக உயர்த்த வேண்டும், அதுவும் முக்கியம். நாராயணகுரு அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார், அதை தமிழகத்திலும் செய்ய வேண்டும் என்றெல்லாம் பரமாச்சாரியார் சொல்லியிருக்கக்கூடும் என்று இப்படியெல்லாம் எழுதினார்கள். அது என்ன நடந்தது, என்ன பேசினார்கள் என்று எதுவும் தெரியவில்லை. ஆண்டுகள் உருண்டு ஓடின. 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் கிடைத்தது. அதற்கு முன்பாக பாபு ராஜேந்திர பிரசாத் பெரும் கவலையில் ஆழ்ந்தார். நிம்மதி இல்லாமல் தவித்தார். அவருக்கு பல வாழ்க்கை சோகங்கள்.
காந்தியிடம் என் மனம் தத்தளிக்கிறது என்றார். காந்தி சொன்னார், திருவண்ணாமலையில் ரமண மகர்ஷி என்கிற மகர்ஷி இருக்கிறார், அவர் முன்னால் போய் அமர்ந்து தரிசனம் செய்தாலே உனக்கு நிம்மதி கிட்டும் என்று காந்தி அனுப்பினார். ரமணரிடம் வந்து அமர்ந்தார் ராஜேந்திர பிரசாத். ரமணர் என்ன என்று கேட்டதும் சொன்னார், எனக்கு மனம் நிம்மதி இல்லை, ஆகையால் உங்களை தரிசிக்க சொல்லி காந்தி கட்டளையிட்டார். ரமணர் சொன்னார், இங்கே உள்ள சக்தி தான் அங்கேயும் வேலை செய்கிறது, அங்கேயே உங்களுக்கு நிம்மதி கிடைத்திருக்கும், பரவாயில்லை இங்கே வந்து விட்டீர்கள், இங்கும் நிம்மதி கிடைக்கும் என்று சொன்னார். ரமணரிடம் எப்போதுமே ஒரு நகைச்சுவை உணர்வு உண்டு. வானொலியிலிருந்து ரமணருடைய அருளுரைகளை பதிவு செய்ய வேண்டும் என்று கருவியோடு போனார்கள். ரமணர் சொன்னார், நான் பெரும்பாலும் மௌனத்தில் தான் பேசுகிறேன்னு சொல்கிறா எல்லாரும், அது சரி என் மௌனத்தை இந்த கருவி பதிவு பண்ணுமா என்று கேட்டார். ரமணரை ரொம்ப காலம் கழித்து ரமணருடைய பழைய தமிழாசிரியர் வந்து சில ஆன்மீக சந்தேகம் கேட்டார். ரமணர் சொன்னார், என்ன ஓய் நீர் கேள்வி கேட்கிறீர்னு பயந்து இங்கே சன்னியாசியாக வந்தால் இங்கும் வந்து கேள்வி கேட்கிறீரே என்று சொன்னார். இதெல்லாம் ரமணர் வாழ்வில் வருகிற சம்பவங்கள். காந்தி 1948 ஜனவரி 30 அன்று சுட்டுக் கொல்லப்பட்டார். அப்போது ரமணர் சொன்னார், பிரிட்டிஷார் இவ்வளவு காலம் காப்பாற்றி கொடுத்த அந்த மாணிக்கத்தை சுதந்திர இந்தியாவில் ஓராண்டு கூட நம்மால் காப்பாற்ற முடியவில்லையே என்று ரமணர் வருத்தப்பட்டார். அதெல்லாம் நிகழ்ந்து இன்னும் சில ஆண்டுகள் ஓடின. சென்னை பல்கலைக்கழகம் ஒரு மலர் வெளியிட்டது மகாத்மா காந்திக்காக. அந்த மலரில் ஒரு கட்டுரை வேண்டும் என்று பரமாச்சாரியாருக்கு ஒரு விண்ணப்பம் அனுப்பினார்கள். பரமாச்சாரியார் ஒரு கட்டுரை எழுதி கொடுத்தார். மலரில் வெளிவந்தது. அந்த கட்டுரையில் இந்த ஊகங்களை பற்றியெல்லாம் பரமாச்சாரியார் எதுவும் சொல்லவில்லை. ஆனால் அவர் சொன்னார், வெகு நேரம் காந்தியும் நானும் பேசிக் கொண்டிருந்தோம். காந்தியின் அற்புதமான அந்த கொள்கைகளை கேட்டு மகிழ்ந்து அதன் பிறகு நான் கதர் கட்ட ஆரம்பித்தேன். காந்தி விடைபெறும்போது என்னிடம் ஒன்று சொன்னார், சுவாமி, நீங்கள் முற்றிலும் ஆன்மீகத்தில் மட்டும் இருக்கக்கூடிய துறவி, உங்களுக்கு எதிரிகள் இருக்க வாய்ப்பில்லை. நான் அரசியலிலும் இருக்கிறேன் என்பதால் எனக்கு நிறைய எதிரிகள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் என்னுடைய எதிர்காலத்தில் யாராவது ஒருவர் விரோதத்தின் காரணமாக என்னை கொன்றுவிட்டாலும் கூட அந்த கொல்கிற நபர் மேலும் எனக்கு அன்பு இருக்க வேண்டும், அவருக்காகவும் நான் இறைவனை பிரார்த்திக்க வேண்டும், அப்படிப்பட்ட மனம் எனக்கு வர வேண்டும் என்று காஞ்சி காமாட்சியிடம் நீங்கள் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் என்று காந்தி என்னிடம் கேட்டார் என்று அவர் அதை வெளிப்படுத்தியிருந்தார். அதில் ஒரு ஊகமாக வந்தது இல்லையா, ஹரிஜனங்கள் கீழ்ஜாதி மக்களுக்கும் கூட ஆன்மீக உணர்ச்சியை ஊட்டி அவர்களையும் மேலே உயர்த்த வேண்டும் என்கிற அந்த பரமாச்சாரியாருடைய தாபம் ஒரு ஊகமாக வந்தது. பரமாச்சாரியார் பல நிலைகளில் அதை சொல்லியிருக்கிறார். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர், வைத்தியநாதையர் எல்லோரும் ஹரிஜன ஆலய பிரவேசத்திற்காக முயற்சி செய்தார்கள். வைத்தியநாதையர் ஹரிஜன ஆலய பிரவேசம் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று ஆசி வாங்குவதற்காக பரமாச்சாரியாரை சந்தித்து நமஸ்கரித்தார். பரமாச்சாரியார், இதெல்லாம் சாதாரணமாக முடிகிற காரியமில்லை, ஆகையால் துணைக்கு நீ முத்துராமலிங்கத்தை கூட்டிக் கொண்டு போ, அவனை மாதிரி ஒரு ஆள் கூட இருந்தால்தான் இதெல்லாம் வெற்றி கிட்டும் என்று வழி அனுப்பியதாக ஒரு குறிப்பு வேதாந்தம்ஜி எழுதிய வாழ்க்கை வரலாற்றில் கீழே இருக்கிறது. ஆக அந்த யார் மேலும் பகைமை இல்லாத மகாசுவாமிகள் ஹரிஜனங்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்காகவும் குரல் கொடுத்திருப்பார் என்பது நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான். ஒரு நாத்திக ஊர்வலம் நடந்த போது கடும் வெயிலில் அந்த மடத்தின் உள்ளே இருந்த நீர்மோரில் அண்டாவை வெளியே வைக்க சொன்னார் பரமாச்சாரியார். நாத்திகர்களுக்கு அவர்கள் உள்ளே வரமாட்டார்கள், அவளும் மனுஷா தானே, அவளுக்கும் தாகம் இருக்குமே என்று வருவார். விரோதங்களே இல்லாத ஒரு உயர்ந்த நிலை, துறவு நிலை அடைந்தவர் அவர். ஆக நம்முடைய இன்றைய கண்ணோட்டத்தில் கூட எல்லோரும் ஆன்மீக உயர்வை அடைய வேண்டும் என்றால் பல வகுப்பினருக்கு எளிதாக முடியக்கூடியது கீழ்நிலையில் இருப்பவர்களுக்கு கடினமாக இருக்கிறது. அவர்கள் அதில் பயிற்சி அடைய வேண்டும், இனித்தான் அதில் மேலே வர வேண்டும் என்கிற மாதிரி சமூக சூழல் இருக்கிறது. அதை வைத்து பார்க்கிற போது பரதன் க்ஷத்ரிய வம்சத்தைச் சேர்ந்த ஒருவன் தன்னுடைய சொந்த அண்ணனாகிய ராமன் மேல் அளவற்ற பக்தியோடு இருந்தான் என்பது ஒரு பெரிய விஷயம் அல்ல, அது இயல்பு. ஆனால் எந்த தொடர்பும் இல்லாதவன், இன்னும் சொல்லப்போனால்
கீழ்மட்டத்தில் ஜாதி நிலையில் இருந்தவன் தன்னை உயர்த்தி கொண்டு ராமபக்தி செய்து அதற்காக எதுவும் பிரதிபலனாக எதிர்பார்க்காமல் ராமபக்தியே தன்னுடைய லட்சியம் என்று வாழ்ந்தான் என்று சொன்னால், உடன்பிறந்த தம்பி வீரர்கள் பரதன் உயர்ந்தவன் ஆனாலும் கூட மொத்தமாக வைத்து பார்க்கிற போது குகனுடைய உயர்வு மிக மிக அதிகமானது என்ற தீர்ப்பை சொல்லி, இதற்காகவும் நீங்கள் கைதட்ட வேண்டும், பரதனுக்கு கைதட்டியது போல என்று வேண்டுகோள் விடுக்கிறேன். இது ரொம்ப அருமையான ஒரு கூட்டம். ஏற்கனவே எனக்கு தெரிந்த பல நண்பர்கள், டிவி ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் எல்லாம் ஏற்கனவே இங்கே இருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி தருகிறது. ரொம்ப ஒரு அழகான ஒரு சூழல், மாசில்லாத ஒரு காற்று, சிறந்த உணவு, இவற்றோடு இதையெல்லாம் அனுபவித்துக்கொண்டு நீங்கள் ஆனந்தமாக இங்கே இருக்கிறீர்கள். நம்முடைய இந்து தர்மப்படி இதுதான் வாழ்க்கையின் லட்சியம். துறவு என்பது துறவிகளுக்கானது மட்டுமல்ல. பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் முடிந்த பிறகு ஒரு 60 வயதிற்கு மேல் வானப்பிரஸ்தத்திற்கு வர வேண்டும். 70 வயதுக்கு மேல் சந்நியாசத்திற்கு துறவு நிலையோடு வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆன்மீகம் நமக்கு தருகிற ஒரு நெறிமுறை. குந்தி, காந்தாரி, திருதராஷ்டிரர் எல்லோரும் தர்மபுத்திரருக்கு பட்டாபிஷேகம் நடந்த பிறகு கானகம் சென்று தவம் செய்து வாழ்ந்தார்கள் என்று மகாபாரதம் சொல்கிறது. ராமாயணத்தில் தசரதர் காலமாகி இராவிட்டால் கட்டாயம் அவரும் கானகத்தில் சென்று தவம் செய்து வாழ்ந்திருப்பார். அதுதான். எனவே கானகம் என்கிற இடம் அது அல்ல முக்கியம். உறவுகளை விட்டுவிட்டு நாம் அமைதியாக தியானம் செய்து பிரார்த்தனை செய்து நம் வாழ்வை கழிப்பது என்பதுதான் நம் வாழ்வின் லட்சியம். அப்படிப்பட்ட ஒரு லட்சியத்தை சாத்தியமாக்கி இருக்கிற ஒரு உயர்ந்த இடமாக நான் இதை பார்க்கிறேன். போன தலைமுறையை சேர்ந்தவர்கள் பலருக்கு இது போன்ற வசதிகள் இல்லை. இந்த தலைமுறையில் இது போன்ற வசதிகள் அமைந்திருக்கின்றன. எனவே இது நமது அதிர்ஷ்டம் என்பதை உணர்ந்து குழந்தைகள் எங்கிருந்தாலும் அவர்களை மனமாற வாழ்த்தி கொண்டு நம் வாழ்க்கை சரியான திசையில் திருப்பப்பட்டிருக்கிறது இறையருளால் என்பதை புரிந்து கொண்டு அமைதியாக வாழ்க்கை நடத்த வேண்டும். சேவாலயா என்கிற இது போன்றது ஒரு மையத்திற்கு நான் போன போது அதனுடைய அதிபர் முரளிதரன் அவர்களிடம் கேட்டேன், இங்கே என்ன பிரச்சனை என்று. பிரச்சனை எதுவும் இல்லை, ஆனால் இங்கே சேர்கிறார்கள், சேர்ந்து 1 மாதம் 2 மாதம் ஆவதற்குள் அவர்களுக்குள் சின்ன சின்ன சச்சரவுகள் சண்டையாகின்றன, அதை நான் சமாதானப்படுத்த வேண்டியிருக்கிறது என்று சொன்னார். அங்கிருப்பவர்கள் வேறு வகையானவர்கள். இங்கிருக்கும் அனைவரும் பல்வேறு வகையில் கல்வியறிவு உடையவர்கள். சமுதாயத்தின் இந்த மேலான நிலையில் இருக்கக்கூடிய இன்டலெக்சுவல்ஸ் என்று சொல்லக்கூடிய அறிவுஜீவிகள் நீங்களெல்லாம் ஒருங்கிணைந்திருக்கிறீர்கள். எனவே எந்த வகையான சின்ன சின்ன சண்டை சச்சரவு எதுவும் மேற்கொள்ளாமல் சமரசமாக, சந்தோஷமாக, ஆனந்தமாக வாழ வேண்டும். இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு இத்தனை பெரிய அளவில் கூட்டம் வருவது என்பது ஒரு பெரிய அதிர்ஷ்டம். அதிலும் அமைதியாக நீங்கள் கேட்டீர்கள். எனவே உங்கள் அனைவருக்கும் தனித்தனியே பெயர் சொல்லி நன்றி பாராட்ட முடியாது என்பதால் மொத்தமாக நன்றி பாராட்டுகிறேன். மணி 6:45. நீங்கள் எல்லாம் அவரவர்கள் சர்க்கரை நோய் இருப்பவர்கள் ஊசி போட்டுக்கொள்வது, மருந்து போட்டுக்கொள்வது, இது மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கும். என் மனைவிக்கும் அதெல்லாம் இருக்கிறது. எனவே அதையெல்லாம் சரி செய்து கொண்டு சரியான வேளைக்கு சாப்பிட்டு நல்ல வகையில் உடல் நலத்தை பேணி மிகச்சிறந்த வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். இந்த சகோதரி சாந்தி சுரேஷ் அவர்களுக்கும் திரு சுரேஷ் அவர்களுக்கும் இந்த வாய்ப்பை நல்கியவர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுக்கு பத்திரிகை ரீதியாகவோ எழுத்து ரீதியாகவோ வேறு எந்த விதத்திலோ என்ன வகையான உதவி வேண்டுமானாலும் என்னை அணுகலாம் என்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லி, உங்களுடைய நூலகத்திற்கென்று நான் கொண்டு வந்திருக்கிற தீபாவளி மலரையும் உங்களிடம் சேர்ப்பிக்க விரும்புகிறேன். உங்கள்கிட்ட கொடுத்துருவா? அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். மிக அருமையாக ஒற்றை மனிதராக அமர்ந்து ஒரு நபர் பட்டிமன்றத்தை மிக சிறப்பாக நடத்தி கொடுத்த கலைமாமணி திருப்பூர் கிருஷ்ணன் அவர்களுக்கு
ஜீவாவால் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் நான் பலத்த கைதட்டலோடு தெரிவித்துக் கொள்ளும். மிக அருமையாக ஒரு பட்டிமன்றம் நம் காதுகளுக்கு விருந்தாக அமைந்தது. மீண்டும் ஒரு முறை கலைமாமணி அவர்களுக்கு நன்றியும் பாராட்டுகளும். அன்பானவர்களே, இவ்வளவு நேரம் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பொறுமையாக அமர்ந்து இந்த ஒரு நபர் பட்டிமன்றத்தை கண்டுகளித்த ஜீவாவாசிகள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த அருணெக்ஸெல்லோ குழுமம், அதனுடைய தலைவர் திரு பி சுரேஷ் அவர்களுக்கும், சாந்தி மேடம் அவர்களுக்கும், ஏனைய அருணெக்ஸெல்லோவை சார்ந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியும் பாராட்டுகளும். இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற உதவிய ஏனைய ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகள் இந்த நேரத்தில் நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அன்பானவர்கள், இன்னைக்கு கிட்டத்தட்ட 100 கதை கேட்டிருப்பீங்க, சரிதானே? எந்த கதை ஞாபகத்தில் இருக்கு? தெரியலன்னு சொன்னா எப்படி சார்? நான் அதான் சொன்னார், என்ன எப்போ வேணாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு. திடீர்னு கேட்பார், நான் அன்னைக்கு சொன்ன கதையில் ஒரு கதையை சொல்லுங்க அப்படின்னு. பரதன் உயர்ந்தவனா அப்படின்னு கேட்டு ஒரு கதை சொன்னேனே, அது ஏதாவது ஒரு கதையை சொல்லுங்க. நாங்களே கிட்டத்தட்ட 100 கதை எண்ணியிருக்கேன் சார் சொன்ன கதையை. அந்த அளவுக்கு இன்னைக்கு கதை கேட்டிருக்கீங்க. ரொம்ப அருமையான ஒரு பட்டிமன்றமாக இருந்தது. எவ்வளவுதான் கதை கேட்டாலும் கடைசியாக என்னுடைய சோக கதையும் கேட்டுக்கிட்டு தான் வீட்டுக்கு போக முடியும். அப்படி ஒன்று இருக்குது, அப்படித்தானே? சரி, ஒரு அம்மா காலையில் பரபரப்பாக நடந்து வர்றாங்க. ஒரு அழுக்கு சேலை, கிட்டத்தட்ட 60-65 வயசு இருக்கும். அவங்க முகத்தில் ஒரு வடக்கத்திய பாரம்பரிய அந்த ஒரு ஃபேஸ் கட்டாக இருக்குது. ஸோ பலசர கடைக்காரர் 7 மணிக்கு காலங்காத்தால் பரபரப்பாக தொடப்பத்தால் கடையை பெருக்கிட்டு தண்ணியை தொளிச்சு கோலம் போட்டு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு. கொண்டு ஒரு 10 ரூபாவை கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க? 10 ரூபாவை. அப்போ கடைக்காரர் கேட்குறாரு, என்னம்மா வேணும் அப்படின்னு. எதுவும் வேண்டாம், இந்த 10 ரூபாவை நீங்கள் வச்சுக்கோங்க. நேற்றைக்கு நான் 100 ரூபாவுக்கு ஜாமான் வாங்கிட்டு எனக்கு நீங்கள் மீதி கொடுத்தப்போ, மிச்சம் கொடுத்தப்போ 10 ரூபாயை ஜாஸ்தியாக கொடுத்துட்டீங்க. என்ன கொடுத்துட்டீங்க? 10 ரூபாயை ஜாஸ்தியாக கொடுத்துருப்பீங்க. கடவுள் என்னைக்காவது ஒரு நாள் கணக்கு கேட்பார், அன்னைக்கு நான் கண்டிப்பாக பதில் சொல்லணும். அதனால் இப்போவே உங்ககிட்ட கொடுத்துட்டு போனேன், இப்போ தான் என் மனசு நிம்மதியாக இருக்குங்கிறாங்க. இப்போ கேட்குறாரு இவர், எங்கம்மா உங்கள் வீடு இருக்குன்னு கேட்குறாரு. ஊருக்கு தெருக்கோடியில் இருக்குது. ஒரு காலத்தில் நல்லா வாழ்ந்த குடும்பம் தான், இப்போ கொஞ்சம் நொடிஞ்சு போனோம். ஒரு குடிசையில் நானும் என் பையனும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. இந்த கடைக்காரருக்கு மனசு ஒரே கொஞ்சம் குத்தல், ஒரு மாதிரியா பண்ணுது அவருக்கு. என்னன்னு கேட்டால், அவர் நேற்றைக்கு இவர் ஒரு ஹோல்சேல் கடையில் போய் பொருள் வாங்கியிருப்பார் இல்லையா, அவருக்கு 10,000 ரூபாய் கட்டில் இவன் எங்கே என்ன போகிறான் அப்படின்னு ஒரு 500 ரூபாயை கம்மி பண்ணி கொடுத்துருக்காரு. 9,500 ரூபாய் தான் கொடுத்துருந்தார். ஸோ இவருக்கு அந்த ஒருத்தல் 10 ரூபாய் அந்த அம்மா எவ்வளோ நாணயமாக நம்மக்கிட்ட கொண்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த 500 ரூபாவை எடுத்துகிட்டு உடனே அவர்கிட்ட ஓடுறாரு. அவர்கிட்ட ஓடி போய் கொண்டு கொடுக்குறாரு. இந்த மாதிரி 500 ரூபாங்க கதையை சொல்கிறாரு. இந்த மாதிரி நேற்றுக்கு நான் தவறுதெல்லாம் ஒரு 500 ரூபாவை கம்மியாக வச்சுட்டேன், அதை உங்ககிட்ட கொடுத்துட்டு போக வந்தேன். ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் கடவுள் கணக்கு கேட்பார், அன்னைக்கு நான் இதுக்கு சொல்லி ஆகணும், அதனால் இப்போவே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுக்குறாரு. இதை அந்த 500 ரூபாவை வாங்கின அந்த அவர் அவர் இன்னொருத்தட்ட வாங்கியிருப்பார் இல்லையா, அவர்கிட்ட அதேமாரி ஒரு 1,00,000 ரூபாய் கொடுத்தப்போ அதில் கொஞ்சம் கம்மியாக வச்சுருந்துருக்கிறாரு. இது எண்ண மாட்டாங்கிற நம்பிக்கையில் அவர் எடுத்துகிட்டு போகிறாரு. அங்கே போய் இதே ஸ்டோரி நடக்குது. கடைசியாக ஒரு சேட்டுக்கிட்ட போய் இந்த பணம் சேருது. இந்த சேட்டுக்கு ரொம்ப நீ எவ்வளோ தான் கொடுத்தாலும் நான் இது வரைக்கும் எண்ணி பார்த்ததே இல்லைப்பா, நான் வாங்கி தான் என்னுடைய கல்லாவில் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சேட்டு தன்னுடைய இளமை காலத்தை நினச்சி பார்க்குறாரு. அவருடைய பிஸ்னஸ் எல்லாம் நொடிஞ்சு போய் அவர் ரொம்ப கஷ்டப்பட்ட காலத்தில் அவருக்கு அவருடைய ஆத்ம நண்பன், உற்ற நண்பன் 2,00,000 ரூபாய் பணம் கொடுத்து உதவி இருக்கிறாரு. ஆனால் அவர் அதை அப்படியே மறந்துட்டார். உடனடியாக சேட்டு 5,00,000 ரூபாய் பணத்தை பையில் போட்டுட்டு அவரை தேடி ஓடி வர்றாரு. இவர் இங்கே தானே பெரிய வீடு கட்டி மாளிகையில் உட்காந்துருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மாளிகையெல்லாம் சுற்றி கட்டி அது வேற யார்த்தரோ வச்சுருக்காங்க. பக்கத்தில் ஒரு குடிசை வீடு, அங்கே 10 ரூபாய் கொடுத்த அம்மா நின்றுருக்கு. ஸோ 10 ரூபாய் கதை எப்படி போகுது பார்த்தீங்களா? 10 ரூபாய் கொடுத்த அம்மா நின்றுருக்கு. அம்மாவை பார்த்ததுமே 2 பேரும் பரஸ்பரம் வயசானாலும் 2 பேருமே உணர்றாங்க, நீ நான் தான், நான் நீ தான் சொல்லிட்டு சோக கதையை சொல்கிறாரு. மன்னிச்சுக்கோங்க, அன்னைக்கு உங்ககிட்ட 2,00,000 ரூபாய் வாங்கிட்டு நான் ஏமாத்தினது உண்மை தான். ஆனால் நண்பரும் இறந்து போனார். இந்த அம்மா ரொம்ப கொடுமையான வறுமையில் வாடிக்கிட்டு இருக்காங்க. கொண்டு போய் கொடுத்துட்டு உண்மையை சொல்கிறாரு. என்னைக்காவது ஒரு நாள் கடவுள் கணக்கு கேட்பார், கேட்கும்போது நான் குற்றம் அற்றவனாக இருக்க வேண்டும், குற்றம் உடையவனாக இருக்கக்கூடாது. அதனால்
இந்த 2 லட்சம் ரூபாய்க்கு 5 லட்சம் ரூபாய் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கையில் கொடுத்துட்டு விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு போகிறாரு. நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படி தாங்க, நம்ம செய்யக்கூடிய அனைத்து நல்ல காரியங்களுக்கும் கெட்ட காரியங்களுக்கும் கடவுள் ஒரு நாள் கணக்கு கேட்பார். அவர் கேட்கிறப்ப அவர் முன்னாடி அப்படியே நின்று சார் எப்படி திருப்பூர் கிருஷ்ணன் சார் அவர்கள் அப்படியே உட்கார்ந்து சொன்னாரோ அதே மாதிரி அப்படியே கடவுளை பார்த்து பதில் சொல்லுவவர்களாக நாம் வாழ வேண்டும். அதற்கு நாம் எப்படி வாழ வேண்டும்? நேர்மையானவர்களாக வாழ வேண்டும், கடமை உணர்ச்சி உள்ளவர்களாக வாழ வேண்டும், அன்புள்ளம் கொண்டவர்களாக வாழ வேண்டும், நல்ல எண்ணம் கொண்டவர்களாக வாழ வேண்டும், நன்னடத்தை உடையவர்களாக வாழ வேண்டும். ஆக நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும். நல்ல வாழ்க்கை வாழ்ந்தோம் என்னால் என்னைக்குமே கடவுள் நம்மை பார்த்து கேள்வி கேட்க மாட்டார். அப்படி ஒரு கேள்வி அவர் கேட்டாலும் அவருக்கு நாம் நேர்மையான பதிலை நாம் சொல்ல முடியும். இந்த இரவு இனிய இரவாகட்டும். மீண்டும் மற்றும் ஒரு இரவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Active entertainment community. Mahabalipuram. Call 7288 7288.